பிரம்மத்தை உணர்வதுதான் இலக்கு. அந்த பிரம்மத்தை உணர்வதற்கு செல்லக்கூடிய பாதை, அதற்கு உண்டான கருவி, இது மூணுமே யோகமா இருக்கிறதுனாலதான் இது யோக வசிஷ்டம் என்ற ஒரு பேரும் இதற்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு பேரும் இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே மேடையில பேசுறாங்க. எல்லாரும் மேடையில பேசுறத நம்ம கேட்கறது இல்ல. சில இம்பார்ட்டன்ட் பர்சன் பேசுறத நம்ம ஆழமா கேட்கறது உண்டு. மோட்சத்துக்கு எது வழி? கர்மத்தின் மூலியமாக மோட்சம் அடைவதா அல்லது ஞானத்தின் மூலியமாக மோட்சம் அடைய முடியுமா? ராமபிரானுக்கு ஒரு சரியாக ஒரு 15-16 வயசு இருக்கும். அதாவது விஸ்வாமித்தருக்கு அவரோட சேர்ந்து காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. ராமர் மட்டும் என்ன பண்றாரு, யாரோடையும் பேசுறதே இல்ல. யாரோடையும் பேசல நேரா போய் அவருடைய தங்குற இடத்துக்கு போயிட்டாரு. உடனே அவங்களுடைய தாயான கௌசல்யா போய் கேட்கும்போது எதுவும் பேசல. அவங்க கேட்கிற கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லல. இவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருக்காரு. அப்ப ராமர் வராரு. ராமர் வருவாருன்னு அவருக்கு அவர் ராஜகுமாரன் தான், அவருக்கு ஒரு சிம்மாசனம் போட்டிருக்காங்க. இவரா நேரா தரையில உட்காந்துடுறாரு. அது மட்டும் இல்ல, பிறப்பது இறப்பதற்கே, இறப்பது மீண்டும் பிறப்பதற்கே என்பதுதான் உலக நீதியாக இருப்பதை கண்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு கூட விரக்தி வருமானா, வாழ்க்கையை முழுமையாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே விரக்திங்கிறது வாழ்க்கையில வந்துதான் தீரும். யோக வசிஷ்டம் என்ற இந்த நூலுக்கு உண்டான ஆசிரியர் யார்? ஒரு நூல் என்றால் என்னென்ன இருக்க வேண்டும், எதுவெல்லாம் இருந்தால் அது சரியாக இருக்கும் என்று நாம் முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யோக வசிஷ்டம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியான ராமபிரானுக்கு வசிஷ்ட முனிவரால் எடுத்துரைக்கப்பட்ட சத்தியம், ஞானம். எப்பொழுது, எந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு இடையில் நடந்த இந்த உரையாடலைத்தான் நாம் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக, ஒவ்வொரு விஷயங்களாக, நம்ம அத்தியாயங்களாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு ஒரு நூல் என்றால் ஒரு சத்தியம் என்றால் அது யாரால் சொல்லப்பட்டது, யார் அதை கேட்டார்கள், எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் அது ஞானத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா என்று நாம் முடிவு செய்ய முடியும். இதுல வசிஷ்டர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மாவுடைய புத்திரர், நேரடி புத்திரர். அவருடைய பிரம்மாவோட புத்திரர். சனத்குமாரர்கள், நாரதர் போல வசிஷ்டரும் பிரம்மாவோட ஒரு புத்திரர். ஏன் அவருக்கு வசிஷ்டர் என்ற பெயர் வந்ததுன்னா, பிரம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையனா வசிஷ்டர். ரொம்ப வசீகரமாக, அவருக்கு எப்படி ஒரு குருவுக்கு சீடன் இருக்கிற மாதிரி பிரம்மா சொல்வதை தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான் வசிஷ்டர். அதனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. பிரம்மா எந்த ஞானத்தை உணர்ந்தாரோ அந்த ஞானத்தை அப்படியே வசிஷ்டர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் சொல்லப்படுகிறது. இந்த யோக வசிஷ்டம் என்ற இந்த ஆத்ம ஞானம் முதலில் பகவான் விஷ்ணுவிடமிருந்து பிரம்மாவிற்கும், பிரம்மாவிடமிருந்து வசிஷ்டருக்கும், பின் வசிஷ்டர்லேருந்து ராமருக்கும் உரைக்கப்பட்டுள்ளது. அதன் பின் வசிஷ்டர் பரத்வாஜ், அவருடைய சீடரான பரத்வாஜருக்கு, நாரதருக்கு, அதற்கப்புறம் இந்த யோக வசிஷ்டம் அரிஷ்டநேமி என்ற ஒரு ராஜா, ஒரு ரிஷிக்கும் சொல்லப்படுகிறது. அப்ப சொல்லப்படும் பொழுதுதான் நமக்கு அது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்ப அது பதிவு செய்யப்பட்டு நாம் இப்ப பார்க்கின்றோம். வசிஷ்டர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு குலகுரு, தசரத மகாராஜாவுடைய பரம்பரையில குலகுருவா இருக்கிறாரு. பெரிய பிரம்மஞானி, பிரம்மத்தை உணர்ந்தவர், அனைத்தும் தெரிந்தவர். ராஜாக்களுக்கெல்லாம் வழி நடத்துவதன் மூலியமாக நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த அறநெறியோட வாழ வேண்டும் என்பதற்காக ராஜாக்களுக்கு ஒரு உதவியாக இருந்து வருகின்றார். ஸோ தசரத மகாராஜா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட தந்தை. இப்ப இந்த வசிஷ்டர் ராமருக்கு சொன்ன இந்த ஞானம் யாரால் எழுதப்பட்டது என்றால், வால்மீகி என்ற முனிவரால் எழுதப்பட்டது. வால்மீகி அவர் தான் ராமாயணத்தையும் எழுதுறாரு, யோக வசிஷ்டத்தையும் அவர் தான் வெளிப்படுத்துறாரு. இதற்கு மகாராமாயணம் என்ற ஒரு பேர் இருக்கிறது, லகு ராமாயணம் என்ற ஒரு பேர் இருக்கிறது, உத்தர ராமாயணம் என்ற ஒரு பேர் இருக்கிறது, யோக வசிஷ்டம் என்ற பேரும் இருக்கிறது. இந்த மாதிரி ராமகீதை என்றும் சொல்வதுண்டு. ஒவ்வொரு இடங்களிலே இதற்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகப்படியாக எல்லோரிடத்திலும் பிரசித்தி பெற்றது யோக வசிஷ்டம் என்று சொன்னால் அனைவராலும் அறியப்படுகிறது தான் இந்த நூல். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை எழுதிய அதே வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது இந்த யோக வசிஷ்டம். 32,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இதுல பல ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறையில இல்லை. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து நம்மளுடைய ஞானம் கொடுப்பதற்காக பாதுகாத்து வருகின்றனர்.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த யோக வசிஷ்டம்ங்கிறது வந்து ஒரு ஞான நூல். ஒருத்தர் ஞானம் அடையணும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு வேகம் கொண்டு வந்திருக்குன்னா அவர் படிக்க வேண்டிய ஒரு நூல் எதுனா யோக வசிஷ்டம். ராமாயணம் வந்து பக்தியையும் கர்மத்தையும் தர்மத்தையும் போதிக்கக்கூடிய நேரடியான ஒரு நூலா இருக்குது. ஒரு ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும், ஒரு மனித தன்மையில இறைத்தன்மையோட எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு. அப்படி அவர் வாழும் பட்சத்தில் அவர் கர்மத்தை எவ்வாறு செய்தார், அவர் வந்து எப்படி வந்து பல அவருடைய சுயத்தன்மைகளை வெளிப்படுத்தினார் என்பது நாம எல்லா ராமாயணத்திலையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அவருடைய ஞானத்தன்மை, அவருடைய ஞான வெளிப்பாடு, அவர் உள்ளார்ந்த அவருடைய மன வெளிப்பாடு, அவருடைய புத்தியோட வெளிப்பாடு எவ்வாறு வெளிப்பட்டது, எப்படி சிந்திப்பார் என்பதை வந்து நாம் யோக வசிஷ்டத்துலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு டீப்பா வந்து இதுல வந்து நமக்கு எல்லாம் எப்படி வந்து நம்ம திரிபுரா ரகசியத்துல வந்து பரசுராமர் எப்படி குரு தத்தாத்திரிட்ட பல கேள்விகளை கேட்டது போல ராமபிரான் இங்க வந்து தனக்குள் ஏற்படுகின்ற அனைத்து சந்தேகங்களும் ஐயங்களையும் வந்து நேரடியாக வசிஷ்டர் குரு கிட்ட கேட்டு அதுல இருந்து தெளிவு பெற்று மீண்டும் பல கேள்விகளை கேட்டு கேட்டு கடைசியாக இவர் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர் தான், இருந்தாலும் மனித உருவெடுத்து வரும்பொழுது மனிதர் குருவிட்ட இருந்து தீட்சையின் பேரில் வந்து தனக்குள்ள ஞானத்தை உணர்கிறார். அந்த எப்படி உணர்ந்தார், மனித குலத்துக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறது தான் இந்த யோக வசிஷ்டம்ங்கிறது. சோ இது வந்து 6 பிரகடனமா சொல்லப்பட்டிருக்குது. பல அத்தியாயங்கள் கொண்டிருக்கு, 32,000 ஸ்லோகங்கள் இருக்குது, பல அத்தியாயங்களுக்கு கொண்டு இருக்குது. இப்ப இதுல ரொம்ப அவர் வந்து வசிஷ்டர் வந்து பாலிஸ்டாலாம் பேசவே கிடையாது, டைரக்டா ட்ரூத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரேஷனலா சொல்றாரு, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுறாரு. பல கேள்விகளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுறாரு. பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, ராமர் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி எப்படி உருவானது, ஜகத்னா என்ன, இது கர்த்தா யாரு, பரமாத்மா யாரு, பிரளயம்னா என்ன, மகா பிரளயம்னா என்ன, மனிதனுடைய தன்மைகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, என்னென்ன சக்திகள் அவனால வெளிப்படுத்த முடியும், எதனால் இப்படி வந்து மனிதன் சிக்குண்டு இருக்கின்றான், என்னெல்லாம் நமக்கு இந்த ஆன்மீகம் அல்லது ஞானம் அல்லது என்ன கேள்விகள் இருந்தாலும் அந்த எல்லா கேள்விகளும் இதுல கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்திற்கும் பொறுமையாக வசிஷ்டர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் பதில். இவர்களுக்குள்ள நடந்த இந்த உரையாடலை வந்து தன்னோட ஞான திருஷ்டியில உணர்ந்து வால்மீகி வந்து அவருடைய சீடரான பரத்வாஜருக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அது பிற்காலத்திலே வந்து பரத்வாஜருக்கு அப்புறம் ஒரு ரிஷி இப்ப வந்து அவர் கேட்கிறாரு. அதை தான் நாம இப்ப வந்து பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 பிரகடனமா இருக்குது, 6 பிரிவுகளாக சொல்லப்படுது. முதல்ல வந்து வைராக்கிய பிரகடனம், 2வது உற்பத்தி பிரகடனம், 3வது வந்து ஸ்திதி பிரகடனம், 4வது வந்து உபசாந்தி பிரகடனம், 5வது வந்து நிர்வாண பிரகடனம் என்று 6 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வைராக்கிய பிரகடனம் என்று சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்குள்ளதான் போக போறோம். அதற்கு முன்னாடி இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உபனிஷத்துங்களும் வேதாந்தங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு நூலாக இந்த யோக வசிஷ்டம் இருக்கின்றது. ஏனென்றால் இது வேதத்தை சார்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிப்படுத்துகிறது உண்மை. பிரம்மம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது, பிரம்மம் தான் அனைத்தும் என்பதை இந்த யோக வசிஷ்டத்தின் மூலியமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல உபனிஷத்துகள், 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்துகள் இருக்கிறது. அதுல பல உபனிஷத்துல வந்து யோக வசிஷ்டத்துல சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த ஸ்லோகங்கள் அப்படியே பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எது முதல்ல வந்ததுங்கிறது நமக்கு ரெக்கார்டிக்கலா குரோனாலஜிக்கலா நமக்கு தெரியலனாலும், ஆனா இதுல சொல்லப்படக்கூடிய பல வார்த்தைகளும் பல சப்தங்களும் உபநிஷத்துகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது நிறைய ஹிஸ்டரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2வது இது எழுதினவரும் ஒரே ஒருத்தர் தான், வால்மீகி தான். அவரே வந்து ராமாயணத்தையும் எழுதுறாரு, அவரே தான் இதையும் எழுதுறாரு. ஆனா இதுல என்னன்னா, ராமாயணத்தை படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தி உணர்வு நமக்கு வரும், ஆழ்ந்த ஒரு தர்ம உணர்வு இதெல்லாம் வரும். அதை படித்து விட்டு இதை படிக்கும் பொழுது இது நமக்கு வந்து நேரடியாக ஞானத்தை சொல்வதனால் அப்படியே எப்படி கட் அண்ட் ரேட்டா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நேரடியா ட்ரூத் என்னவோ அந்த ட்ரூத் அப்படியே அப்ரூட்டா அவர் சொன்ன மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இதுல வசிஷ்டர். அதனால நமக்கு வந்து ராமரை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் எப்படி இந்த அவதார நோக்கத்தையும் அவர் அவதார தன்மையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்டிப்பாக யோக வசிஷ்டம் படிக்காம நமக்கு ராமரை முழுசா புரியவே புரியாது. பல இடங்கள்ல வந்து அவர் பக்தி மார்க்கமா ஏத்துக்கிறாங்க, ஆனா அவருடைய ஞான மார்க்கத்தை ஏத்துக்க மாட்டேன்றாங்க.
அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளாக இருக்கலாம். ஏன்னா இதுல பல இடங்கள்ல தெய்வங்களை பற்றியான சில முரண்பாடுகளான கருத்துக்களை சொல்லப்படுவதாக பல பேர் இதை ஒதுக்கிடுறாங்க. யோகா வசிஷ்டம் எல்லாம் சில பேர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அதுல வந்து தெய்வம் சம்பந்தப்பட்ட எல்லாம் ரொம்ப கருத்துக்கள் நேரடியாக சொல்லும் போது வந்து மாயைங்கிற சில விஷயங்கள்லாம் வர்றதுனால சில பேர் இதை வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இது வந்து ராமரே கேட்கப்பட்டு வசிஷ்டர் நேரடியாக சொல்லப்பட்டதனால் இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் உண்மையே சத்தியமே. நீங்க ராமரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா யோக வசிஷ்டம் படிக்காம உங்களால முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. அது இல்லாம நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஒன் சைடா தான் அவரை புரிஞ்சிருக்கீங்கன்றது அர்த்தம். எப்படி நாம வந்து அமாவாசை பௌர்ணமி 2 இருக்குது. இதுல வந்து நான் பௌர்ணமி தான் எனக்கு பிடிக்கும், பௌர்ணமியை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம பௌர்ணமியை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அமாவாசை இல்லாம போயிடாது. கண்டிப்பா இயற்கையோட சூழ்நிலை அமாவாசையும் இருந்துதான் இருக்கிறது. நாம் அதை பார்க்காததனால் அது இல்லை என்று ஆவாது. அதுபோல ராமாயணத்தை படிப்பவர்கள் கண்டிப்பாக யோக வசிஷ்டத்தையும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய ஏன்னா இது நேரடியாக உங்களுக்கு இதை நீங்கள் படிப்பதினாலேயே சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்ற மாதிரி இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டதுக்கு உண்டான பதில நீங்க சிரவணம் பண்ணி அதோட மனநம் உள்ளுக்குள்ள வந்து நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு வரும்போதே இந்த புஸ்தகம் முடிக்கிறதுக்குள்ளேயே இதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க ஞானி ஆயிடலாம். ஏன்னா அவ்வளவு சிம்பிளா எளிய முறையில சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்லியிருக்காருன்னா வசிஷ்டர், அவர் பெரிய பிரம்மஞானி. யார் கேட்கிறாங்கன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ராமபிரான், அவர் மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர். அவர் தனக்குள்ள எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட இந்த கேள்விகள்லாம் கேட்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப யார் கேள்வி கேட்கிறாங்கிறத பொறுத்து தானே ஒருத்தர் மாஸ்டர் பதில் சொல்லணும். இப்ப வசிஷ்டர்ட்ட ஒரு சாதாரண ஒரு பர்சன் கேட்டாருன்னா அந்த பர்சனுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லி என்ன பண்ணிடலாம், நம்ம அப்படியே மழுப்பி தட்டிடலாம். இங்க யார் கேட்கிறா, ராமர் கேட்கிறாரு. ராமர் கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரியாம கேட்க மாட்டாருல்ல. என்னதான் இருந்தாலும் அவருடைய வைராக்கியம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏதாவது மாத்தி சொல்லிட்டா இவர் எப்படினாலும் நம்மளை பிடிச்சிருவாருன்னு ஒண்ணு யோசிப்பாங்கல்ல. அப்ப வசிஷ்டர் வந்து உண்மையைத்தான் சொல்லி ஆகணும், மாத்தி சொல்ல முடியாது. ரெண்டாவது கேட்கறது யாரு, ராமர் கேட்கிறாரு. அப்ப இருக்கிற சத்தியத்தை அப்படி நேரடியா அவர் வந்து இதுல வெளிப்படுத்தியிருக்காரு. சோ சொல்பவரும் வந்து பிரம்மஞானி, கேட்பவரும் ஒரு அவதார புருஷர். இது எப்படி சொல்லப்படுதுன்னா ரொம்ப எளிய நடையில எளிய ஒரு வசனங்களாக இதுல வந்து சூத்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது பல கதைகளும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. 55-60 கதைகள் மொத்தம் இதுல இருக்குது. கதைகள் வழியாக நிறைய விஷயங்கள் இதுல வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம படிச்சோம்னாவே எளிமையா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல இருக்குது. சூத்திரங்கள் என்னன்னு வச்சுங்களேன், அதுல வந்து பல ஆழமான கருத்துக்களை ஒரு சில வார்த்தைகளிலே அடக்கி வைத்திருப்பதுதான். அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும், அந்த பாஷ்யத்துக்கு காரிக்கா, அந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். ஆனா இதுல வந்து அவ்வளவு தூரம் டெப்தா போகாம எப்படி வந்து நம்ம பரசுராமருக்கும் தத்தாத்திற்கும் உரையாடல் நடந்த மாதிரி இதுல வந்து இந்த ராமருக்கும் வசிஷ்டருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் இது மொத்தமுமே. சோ இது வந்து ஆக்சுவலி ஒரு குரு சீடருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பரிமாற்றமா தான் இந்த மொத்த உரையாடலுமே இருக்குது. படிக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அதனால வாய்ப்பு இருக்கும் பொழுது எல்லாரும் இந்த புத்தகத்தையும் வாங்கி உங்க வீட்டுல உட்காந்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வாரமும் அடுத்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த யோகா வசிஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களையும் நாம் அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சோ இப்ப இதுல வந்து ராமர் எந்த உணர்வுல இருந்து இதை வெளிப்படுத்துறாருங்கிறது வரணும். இப்ப நீங்க மகாபாரதம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பகவத்கீதையை பகவான் கிருஷ்ணர் வெளிப்படுத்தினார். அப்ப கிருஷ்ணர் யாருக்கு வெளிப்படுத்தினாரு, அர்ஜுனருக்கு வெளிப்படுத்தினாரு. அப்ப அர்ஜுனர் எந்த சூழ்நிலையில இருந்தாரு, போர்ல என்னை விட்டா போதுண்டாப்பா, என்னை விடுங்கப்பா, நான் வீட்டுக்கு ஓடி போயிடுறேன், எனக்கு போரும் வேணாம் எதுவும் வேணாம், என் சொந்தங்களை எதிர்த்து நான் சண்டை போட மாட்டேன்ற ஒரு பயத்துல அது என்னை விட்டா போதுன்னு ஓட பார்த்தாரு. ஆனா அப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணரு, நீ எங்கேயும் போக முடியாது, நீ தப்பிக்க முடியாது, நீ வந்துட்ட மாட்டிட்ட, நீ சண்டை போட்டே அவனுங்கிற அவனை எப்படியாவது திருப்பி அவனை தூக்கி நிப்பாட்டி அவனை சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து கிருஷ்ணருக்கு இருந்துச்சு. சோ அவன் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் சத்தியங்கள் சொன்னா அவனுக்கு புரிய முடியுமோ அந்த மாதிரி 17 அத்தியாயங்கள்ல பல விதமான சத்தியங்களை வந்து வெவ்வேறு விதமான வகையில அவர் சொல்றாரு. கடைசியில அவருக்கு வைராக்கியங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனர் எந்திரிச்சு அவர் வந்து சரணாகதி அடைஞ்சு போர் புரிகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அர்ஜுனர் வந்து திருப்பியும் அதே நம்ம கிருஷ்ணர்கிட்டே கேட்கிறாரு, கிருஷ்ணா, நீ ஒரு வாட்டி நம்ம வந்து போர்க்களத்துல நீ எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்ன, அதெல்லாம் மறந்து போச்சு, என்னால திருப்பியும் ஒரு வாட்டி உன்னால சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். அப்ப கிருஷ்ணர் யோசிக்கிறார், உன்ன மாதிரி ஒரு தத்திக்கெல்லாம் நான் சொன்னேன் பாரு, அதெல்லாம் இருக்குது, புரியுதா இல்லைங்களா, நான் எவ்வளவோ விஷயங்கள் சொன்னேன், எல்லாம் மறந்துட்டியே அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா இப்ப அர்ஜுனன் வந்து எந்த உணர்வுல இருந்து அது உள்வாங்கினான். பகவான் வந்து முழுமையான இருக்கிற இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு பகவத்கீதையை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா அது உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து எப்படி இருந்ததுங்கிறது இருக்குது.
தயாரா இல்ல அர்ஜுனன். அர்ஜுனனை தயார்படுத்தி அவனுக்கு அந்த சத்தியங்களை சொல்லி அவனை செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னு வச்சுங்களேன், ராமர் வந்து தன்னுடைய சுய வைராக்கியம்னு சொல்லுவாங்க. சுய தன்மையிலேயே அவர் வந்து தன்னை சுத்தி தனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள்ல இருந்து நேரடியாக அவருடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறாரு. சோ இப்ப வந்து இதுல வந்து ராமரை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. ராமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. அவர் டைரக்டா கேட்கறது இதுதான். அவர் என்ன கேட்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப டைரக்டா அவர் என்ன ட்ரூத்தை கேட்கிறாரு, அப்ப வந்து எந்த ஒரு ஒளிவு மறையும் எக்ஸ்ட்ரா சில பூசல்களும் இல்லாமல் நேரடியாக வந்து குரு வசிஷ்டர் வந்து சத்தியங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றார். ஸோ பகவான் கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனனுக்கு சொன்னதும் 100% சரி. அது வேற ஒரு காலகட்டம், வேற ஒரு சூழ்நிலையில் அப்படி வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப இந்த உத்தர ராமாயணம் என்று சொல்லக்கூடிய இந்த யோக வசிஷ்டம் வந்து வேறொரு காலகட்டத்திலே ராமருக்கு நேரடியாக எடுத்துரைக்கப்பட்டது. ஏன் யோக வசிஷ்டம் என்று பார்த்தோம்னா, வசிஷ்டனால் வெளிப்படுத்தப்பட்டது. யோகம் என்றால் என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ரெகுலரா செய்யற யோகா கிடையாது. இதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. யோகம் என்றால் சாதனம், சாதனை, சாத்தியம், இந்த 3 தன்மைகளும் உள்ளடங்கியதுக்குத்தான் யோகம் என்று பெயர். சாதனம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள். எதுக்கு அந்த பொருள்? இந்த பொருளின் மூலியமாக ஏதாவது ஒரு காரியங்களை செய்து நாம் ஒரு பலனை அடைய இருக்கின்றோம். அப்படி என்றால் யோகத்தின் மூலியமாக, யோகம்ங்கிறது என்னது? இது சாதனையாவும் இருக்குது, சாதனைன்னா செய்யக்கூடிய கர்மமாவும் இருக்குது. சாத்தியம், எது இலக்கு, அடைய வேண்டிய இலக்கு. அந்த இலக்கு எதுவா இருக்குது? ஆத்மாவை உணர்வது, பிரம்மத்தை உணர்வது. சோ பிரம்மத்தை உணர்வதுதான் இலக்கு. அந்த பிரம்மத்தை உணர்வதற்கு செல்லக்கூடிய பாதை, அதற்கு உண்டான கருவி, இது 3மே வந்து யோகமா இருக்கிறதுனாலதான் இது யோக வசிஷ்டம் என்ற ஒரு பேரும், இதற்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு பேரும் இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான ஒரு ஞான நூலை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். சோ இது குரு பரம்பரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், நாராயணனை தொடங்கி ஒரு அருமையான ஒரு குரு மந்திரங்கள் இருக்குது. நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் சதத் புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாசிய பத்ம பாதம் சாஸ்தா மலக்கஞ்ச சிஷ்யம்னு அப்படியே அது போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நாராயணன், அதுக்கடுத்து பத்ம, அதாவது பிரம்மா, அதுக்கடுத்து வசிஷ்டர். ஸோ நாராயணன், பிரம்மன், வசிஷ்டர். அப்ப முனிகளுக்கெல்லாம் ஆதி முனியா இருக்கக்கூடிய வசிஷ்டரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த யோக வசிஷ்டம். ஏன் இந்த நூலை பத்தி இவ்வளவு தூரம் டீட்டெயிலா நான் சொல்றேன்னா, நம்ம இது யாரு சொன்னாங்க, எந்த சூழ்நிலையில சொன்னாங்க, அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சொல்லப்படிய அந்த ட்ரூத் வந்து நமக்குள்ள காக்னைஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே மேடையில பேசுறாங்க, எல்லாரும் மேடையில பேசுறத நம்ம கேட்கறது இல்ல. சில இம்பார்ட்டன்ட் பர்சன் பேசுறத வந்து நம்ம ஆழமா கேட்கறது உண்டு. சோ அப்ப இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்க்கும் பொழுது, வசிஷ்டர் எவ்வளவு ஒரு ஞானத்தன்மை, ஒரு பெரிய பிரம்ம ஞானின்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்து மேல நமக்கு ஒரு பிடிப்பு வரும். எப்படி ராமருக்கு ஒரு ஆழமான பிடிப்பு வந்த மாதிரி நமக்கும் அந்த பிடிப்பு வரும். அதனாலதான் வசிஷ்டரை பத்தி இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். சோ இப்ப நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம ஆழமா போவோம். சோ நம்ம எல்லாமல்ல ராமனை பிரார்த்தித்து, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்து, வசிஷ்டரையும் பிரார்த்தித்து, ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நாம் இதை புரிந்து கொள்ளவே முடியும். இதை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய அனுகிரகம் வேணும். சோ அவர்களை எல்லாம் பிரார்த்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்துல நாம இதை கேட்டு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் செய்து நீங்கள் அனைவரும் அந்த ஞானத்தன்மை உணர வேண்டும் என்று அவர்களை பிரார்த்தித்து நான் இந்த யோக வசிஷ்டத்தை ஆரம்பிக்கின்றேன். நல்லது. சோ இந்த யோக வசிஷ்டம் என்ற நூல் வந்து முதல்ல வைராக்கிய பிரகடனம் என்ற ஒரு அத்தியாயம். இதுல என்ன ஃபர்ஸ்ட் வருதுன்னா, ஒரு கதையில இருந்து தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. சுதீஷ்ணன் என்ற ஒரு அந்தனர், அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, மோட்சத்துக்கு எது வழி? கர்மத்தின் மூலியமாக மோட்சம் அடைவதா அல்லது ஞானத்தின் மூலியமாக மோட்சம் அடைய முடியுமா? 2 பாதை இருக்குது. கர்மத்தின் மூலியமா போய் நம்ம செய்யறதுனால மோட்சம் அடையலாமா, இல்ல ஞானத்தின் மூலியமாக போய் மோட்சம் அடையலாமான்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே இவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகரிஷியான அகஸ்திய மகரிஷிட்ட போய் கேட்கிறாரு, ரிஷியே வந்து எதன் மூலியமாக நம்ம வந்து மோட்சத்தை அடையுதுன்னு. அப்ப அந்த அகத்திய ரிஷி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ ஒரு பறவை பறக்கணும்னா 2 ரெக்கை தேவைப்படுது. ஒரு ரெக்கையில என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது. அப்ப 2 ரெக்கை தேவைப்படுறதுனால கர்மமும் தேவை, மோட்சமும் தேவை. கர்மமும் தேவை, ஞானமும் தேவை. 2மே இருந்தாதான் அந்த மோட்சத்துக்கு உண்டான ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்லும் போது ஒரு கதையில இருந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, காருண்யன்னு ஒரு பையன் இருக்கா. அப்படி அந்த பையனோட அப்பா வந்து அவரை வந்து ஒரு குருகுலத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறார். வேதங்கள், சாஸ்திரங்கள், ஸ்ருதி, ஸ்மிருதி எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு குருகுலத்துக்கு அனுப்புறாரு. அவரும் ஒரு பெரிய ரிஷியா இருக்காரு.
அந்த தம்பியும் போய் என்ன பண்றாரு, அந்த குருகுலத்துல எல்லாம் படிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா எந்த ஒரு அனுஷ்டானங்கள், என்ன ஒரு கர்மங்கள், எந்த ஒரு பூஜைகள் எதுவும் செய்யாம அவர் பாட்டுக்கு அப்படியே தேமேன்னு உட்கார்ந்து இருக்காரு. நம்ம வீட்டுல சொல்லுவாங்களா, இப்படி மந்தி மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு ஒன்னும் செய்யாம அப்படின்னு. அதே மாதிரி எந்த காரியத்தையும் செய்யாம எதுவும் பண்ணாம அமைதியா உட்காந்துட்டே இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு. என்னாச்சு பையனுக்கு தெரியல, படிச்சுட்டு வந்த பையன் எல்லாம் புத்திசாலியா இருப்பாங்களே, இவன் இப்படி ஜட மாதிரி உட்காந்துருக்கானேன்னு அவருக்கு ஒரு சந்தேகமாயி அவர்கிட்ட போய் கேட்கிறாரு பையன்கிட்ட, என்ன கண்ணா ஆச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு, என்ன இப்படி இருக்கிறியே, நீ எல்லாம் படிச்சு முடிச்சு வந்தியா, நல்லா உனக்கு படிச்சியா படிக்கலையான்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் படிச்சேன், ஆனா அதுல வந்து அப்புறம் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்கும்போது, நான் படிச்ச எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, கர்மத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா கடைசி காலம் வரைக்கும் கர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலம் நம்ம உடம்பு பிரியிற வரைக்கும் கர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் மோட்சங்கிற மாதிரி அதுல சொல்றாங்க கர்ம காண்டத்துல. ஆனா ஞான காண்டத்துல நீ எதுவுமே செய்யக்கூடாது, ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிறது மூலியமா தான் நீ ஞானத்தை உணர்வ அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. உடனே நான் யோசிச்சு பார்த்தேன், நாம வந்து கர்மத்தை பண்றதெல்லாம் சரியில்லை, அதனால ஞானத்தின் வழியிலே நம்ம போயிடலான்னு நான் எல்லா கர்மத்தையும் விட்டுட்டேன். நான் எந்த வேலையும் எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நான் விட்டுட்டேன். அதனால நான் ஞானத்தன்மையில நான் ஞானத்தின் மூலியம் மோட்சத்தை அடைகிறேன்னு சொல்லி உட்காந்துடுறாரு. ஆக்சுவலி சத்தியம் அதுவாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய புத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தம்பி, அந்த காருண்யன்ற அந்த பையன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்த எப்படி தப்பா புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான், எதுவுமே செய்யாம இருந்ததுனால ஞானத்தன்மை, அதனால மோட்சம் அடைன்னு எங்கேயும் சொல்லல, புரியுதுங்களா? ஆனா அந்த விபரீத புத்திம்பாங்க, விபரீத விருத்தின்னு நம்ம பார்த்த மாதிரி விபரீத புத்தி ஒன்றை வேறொன்றாக புரிந்து கொள்வது. அப்ப என்ன பண்ணிடுறாரு, அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா எப்படியாவது இப்ப வந்து இந்த பையனுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணுமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவரு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேளு, இதுல இருந்து உனக்கு சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொல்லி அப்பா அவர் வந்து சொல்றாரு. ஒரு நேரத்துல வந்து இந்த தேவதூதர்கள் என்று சொல்லுவார்கள். அவர் வந்து இந்திரனுடைய தேவதூதர் வந்து ஒரு வானத்துல அப்படி போயிட்டு இருக்காரு. அப்ப கீழே இருந்து ஒரு பெண் பார்த்துட்டு, யாரு இவரு இந்த இடத்துல இங்க போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதரை கூப்பிடுறாரு. யாருங்க நீங்க எங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்களே, நீங்க வந்திருக்கீங்களே, தயவுக்கு வந்து இங்க வாங்க, உங்ககிட்ட நான் சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்றாங்க. சரி, அவர் போறவரு இறங்கி வராரு. இறங்கி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க எங்க போறீங்க இந்தாண்ட அப்படின்னு. இல்ல இந்தாண்ட வந்து ஒரு அரிஸ்டநேமின்ற ஒரு ராஜா வந்து இப்ப வந்து ஏதோ தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சோ அவரை பார்க்க போறேன், என்னை தேவேந்திரன் அனுப்பிச்சிருக்காரு, எல்லா விதமான பல பொருள்களை நல்ல சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கோசரம் எல்லா விதமான சௌரியங்களோட வந்து அவரை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறோம், அவர் ரொம்ப காலமா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால அவரை பார்க்க போறோம் அப்படின்றாங்க. சரி, அவரை போய் அதை பார்த்துட்டு வந்துடுறாரு. அப்ப பாத்துட்டீங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்த்துட்டேன், ஆனா அவர் வந்து எனக்கு சொர்க்கம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால திருப்பி நான் தேவேந்திரனை பார்த்து அதை சொல்ல போய்கிட்டு இருக்கேன். ஏன் அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா, எப்படினாலும் என்ன புண்ணிய காரியம் பண்ணாலும் சொர்க்கலோகத்துக்கு போனா கொஞ்ச காலம் தான் அங்க இருக்க முடியும், நம்ம புண்ணியம் காலியாச்சுன்னா திருப்பி மனித உரும்பு எடுத்து நம்ம பூமிக்கு வந்துதான் ஆகணும், அதனால நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நான் வந்து ஞானத்தை நோக்கி தான் நான் போகணும், மோட்சத்தை அடையணும், அதனாலதான் நான் தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னாரு. சரி, திருப்பி என்ன பண்றாரு, இந்த தேவதூதன் நேரா போய் இந்திரன் சொல்றாரு. இந்திரன் வந்து, ஓ அப்படியா, அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமும் அந்த ஞானத்தின் மேல ஒரு ஸ்ரத்த இருக்குதா, அப்ப நீ என்ன பண்ண, அவரை அப்படியே கூட்டிட்டு கொண்டு போய் வந்து வால்மீகி ஆசிரமத்துல விட்டுடு, அவர் தான் அந்த ஞானத்தை உபதேசம் பண்றதுக்கு சரியான ஒரு நபரு, அங்க போனார்னா இவருக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்லி திருப்பி அந்த தேவதூதன் அனுப்பிச்சு விட்டுறாரு. தேவதூதன் வந்து அந்த ராஜாவை வந்து கூட்டிட்டு கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்துல விடுறாரு. இது வரைக்கும் இந்த இனிஷியலான ஸ்டார்டிங் பார்ட். இப்ப அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, வால்மீகியை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ரிஷியை நமஸ்காரம் பண்ணிட்டு, அவருக்கு எல்லா பிரார்த்தனைகளும் பண்ணிட்டு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்க, ஞானம்னா என்ன, எனக்கு அது ஒன்றும் புரியல, பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பெரிய ஒரு மகரிஷின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ராமாயணத்தை வந்து பரத்வாஜரான உங்க சீடருக்கு சொல்லதா கேள்விப்பட்டிருக்கிறேன், ஸோ எனக்கும் கொஞ்சம் சொல்லணும். இப்ப வந்து இது அப்படி கேட்கும்போது அப்ப வால்மீகி சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு நான் சொல்றேன்ப்பா, உனக்கு அந்த தகுதி இருக்குது, ஞானத்துக்கு உண்டான அந்த அதிகாரத்துவம் உனக்கு இருக்குது, நீ அந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு பக்குவம் இருக்குது, அதனால நான் உனக்கு சொல்றேன்பா, இதை நான் ஏற்கனவே வந்து பரத்வாஜின்னு என்னோட சீடனுக்கு சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா அப்படி, அப்ப நான் வந்து இந்த யோக வசிஷ்டம் ராமருக்கும் வசிஷ்டருக்கும் நான் இடையே நடந்த உரையாடல சொன்னேன், அதை நான் உனக்கு இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த வால்மீகி ரிஷி வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ அங்க இருந்துதான் இந்த மொத்த யோக வசிஷ்டமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்ப வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, ராமபிரானுக்கு வந்து ஒரு சரியாக ஒரு 15-16 வயசு இருக்கும். அதாவது விஸ்வாமித்தருக்கு வந்து அவரோட சேர்ந்து காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. காட்டுக்கு போறாரு, அதுக்கப்புறம் வந்து விஸ்வாமித்தர் பண்றக்கூடிய யாகத்துக்கு வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கிறார், அதுக்கப்புறம் போய் ஜனகர் மகாராஜோட மகளான சீத்தைய திருமணம் செய்யறாரு, சுயம்பரம் செய்யறாருங்கலாம் அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயம்.
இப்ப இந்த மொத்த யோகா வசிஷ்டமுமே அவர் வந்து விஸ்வாமித்தரோட காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தசரத மகாராஜாவோட அரண்மனையில அயோத்தியில நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மொத்த யோகா வசிஷ்டம்ங்கிற ஒரு விஷயம். சோ இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப ராமருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறது அவர் விளக்குறாரு. ஏன்னா அந்த ராஜா கேட்கிறாரு, ராமர் யாரு, அவரை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அவர் என்ன இதுன்னு சொல்லும் போது அதை பத்தி எல்லாம் வால்மீகி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. சோ அப்படி வரும்போது ஒரு காலகட்டத்துல வந்து ராமரும் அவருடைய தமையர்கள் என்று சொல்லக்கூடிய பரதன், அப்புறமேட்டு லக்ஷ்மணன், அப்புறம் சத்ருகன், இவங்க 4 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ராஜாகமா இருக்கக்கூடிய, அப்ப வந்து பரத கண்டம்ங்கிறது வந்து இப்ப இருக்கிற இந்தியா கிடையாது, ஆப்கானிஸ்தான், அந்தாண்ட ரஷ்யா, மங்கோலியா, இந்த மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு அமைப்பா இருந்திருக்கு. அப்ப நம்ம மற்ற நாடு நம்மளுடைய தேசங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை வந்து கௌசல்யாட்டையும் தசரத மகாராஜாட்டையும் சொல்றாங்க. தசரத மகாராஜா யோசிக்கிறாரு, என்னடா அது பசங்க இப்படி வெளியே வந்து நம்ம இந்த காலத்துல சொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தா ஒரு வெளியில டூர் மாதிரி போறதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்களுடைய பரிபாலனம் தானே, நான் உலகமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது அதெல்லாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு விருப்பப்படுறாங்கன்ன உடனே சரி அவர் வந்து என்ன பண்றாரு, வசிஷ்டர்கிட்ட வந்து கலந்து வாசிக்கிறாரு. வசிஷ்டர் கண்டிப்பா அனுப்புங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த யோகிகள், மற்றபடி சாதுக்கள், மகரிஷிகள் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு எல்லாம் போட்டும், தீர்த்த யாத்திரை எல்லாம் போட்டும், எல்லா இடங்களையும் தீர்த்தங்கள் எல்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து விட்டுறாரு. சரி இவரும் தசர மகாராஜா ராமர் மற்ற அவங்களுடைய தமையர்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க, எல்லா தேசங்களுக்கும் போயிட்டு வராங்க. போயிட்டு சில காலங்கள் அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திருப்பி நேரா வந்து அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. இப்ப ராமர் மட்டும் என்ன பண்றாரு, வந்துட்டு யாரோடையும் பேசுறதே இல்லை, யாரோடையும் பேசல, வேறதில்ல, நேரா போய் அவருடைய தங்குற இடத்துக்கு போயிட்டாரு. உடனே அவங்களுடைய தாயான கௌசல்யா போய் கேட்கும்போது எதுவும் பேசல, அவங்க கேட்கிற கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லல, இவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ இந்த செயல், இந்த அவருடைய நடவடிக்கையெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு அவங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள்லாம் வந்து கௌசல்யாட்டையும் தசரத மகாராஜாட்டையும் ஒரே கம்ப்ளைண்டா போகுது. 2-3 நாள் ஆச்சு, அவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, ஒழுங்கா இருக்க மாட்டேன்றாரு, எந்த காலையில இருந்து எந்திரிச்சு எந்த காரியமும் செய்ய மாட்டேன்றாரு, அவரை போய் ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு உடல்நிலை எதுவும் சரியில்லையான்னு தெரியல, உடனே நீங்க எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கௌசல்யா போய் கேட்கும் போது அவர் எதுவும் பேச மாட்டேன்றாரு. அப்புறம் வசிஷ்டருக்கு போகுது இந்த தகவல். வசிஷ்டர் போறாரு, அவர் வந்திருக்காருன்னு கூட தெரியாம இவர் ஏதோ ஒரு சிந்தனையில உட்காந்துருக்காரு. அப்புறம் வசிஷ்டர் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு நமஸ்காரம் பண்றாரு. அவர் கேட்கிறாரு, அப்பயும் அவர் பதில் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. ஆனா வசிஷ்டருக்கு புரிஞ்சிருச்சு இவருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. அவர் அமைதியா கிளம்பி போயிடுறாரு. இப்ப தசரதன் மகாராஜா வந்து வசிஷ்டர் கேட்கிறாரு, என்னாச்சு என்னுடைய பையனுக்கு, அவருக்கு எதுவும் சிரமமா, உடல்நிலை சரியில்லையா, எதுவும் ஜுரம் வந்துருச்சா, யாரோடையும் எதுவும் பேசுறது இல்லைன்றாங்க, என்ன இப்படி இருக்கிறாரு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. ஒருவேளை அவருக்கு வயசு 14-15 ஆனனால நம்ம வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, மேபி அந்த யூத் ஆயிட்டாங்கல்ல, சோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, அவருக்கு அந்த ஜுரம் எல்லாம் கிடையாது, அவருக்கு வந்து வேற ஒரு ஜுரமா இருக்காரு, ஒரு ஞானியின் பார்வை அவர் மேல படும் பொழுது அவர் அதுல இருந்து வெளிப்பட்டுருவாரு அப்படின்னு. இப்ப நீங்களே ஒரு பெரிய பிரம்ம ஞானி தானே, நீங்க அது பண்ணக்கூடாதானு. இல்ல நான் பண்றது இல்ல, அவருக்கு இன்னொருத்தர் வருவாரு, அவருடைய பார்வை படும் போது கண்டிப்பா அவர் அதுல இருந்து வெளி வருவாரு அப்படிங்கிறாரு. சோ இந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்க நேரத்திலே அரண்மனைக்கு வெளியில விஸ்வாமித்தர் வந்துடுறாரு. அந்த ஞானி வேற யாரும் இல்ல, விஸ்வாமித்தர் தான். விஸ்வாமித்தருக்கும் வசிஷ்டருக்கும் எப்பயுமே ஆகாது, 2 பேரும் வந்து பூனையும் எலி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ விஸ்வாமித்தர் வந்துடுறாரு. விஸ்வாமித்தர் வந்து வாசல்ல இருக்காரு, இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு போய் ராஜாட்ட சொன்னோன்னா ராஜால இருந்து எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணி பூர்ணகுமம் வச்சு அழைச்சிட்டு உள்ள வராங்க. இப்போ உள்ள வரும்போது சும்மா இல்லாம இந்த தசரதன் என்ன பண்ணிடுறாரு, இவருக்கு வந்து பெரிய மகான் ஞானி உள்ள வந்திருக்காரு, நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம அரண்மனைக்கு வந்திருக்காருன்னு அவருக்கு ரொம்ப இது பண்ணி, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாரு. நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப வாக்கு கொடுத்தா நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா நம்ம அது அப்படிதான் சொல்லுவோம், இந்த பக்கம் நம்ம பாட்டு மாத்திட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு வாக்கு, ஒரு வார்த்தைன்னு வெளியே வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு வந்து சத்தியமா உடல் உயிரை முழுவதுமா கொடுப்பாங்க. சோ அப்படி வந்து தசரதன் வாக்கு கொடுத்துறாரு விஸ்வாமித்திரருக்கு, நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் நான் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துறாரு. அப்புறம் நேரா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இருக்கும்போது விஸ்வாமித்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன், அந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும், அதுக்கு நான் யாகம் பண்றேன், அதுக்கு சில அசுரர்கள்லாம் வந்து ராட்சசர்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, அதனால எனக்கு வந்து பாதுகாப்புக்கு அதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாம நடக்கிறதுக்கு உன்னுடைய ராமனை எனக்கு வந்து கொடு அப்படின்றாரு. உடனே தசரதன் என்ன பண்றது, இது எதுக்கு ராமன் தேவணும், நானே வரேன் உங்களுக்கு, நானே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், இல்லாட்டி என்னோட மொத்த சேனையை அனுப்பிச்சு விடுறேன், ராமனுக்கு என்ன தெரியும், அவருக்கு சின்ன பையன், இப்பதான் அவன் வந்து குருகுலம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கான், வெளியூர் எல்லாம் போய் நிறைய இடங்கள் இப்பதான்
சுத்திட்டு வந்திருக்காரு. 2-3 நாள் அவருக்கு உடம்பும் சரியில்ல மாதிரி இருக்குது. 2வது அவனுக்கு போர் பயிற்சியோ இந்த மாதிரி எதுவுமே அதிகம் இல்ல. நான் வந்து உங்களுக்கு முழுவதுமா ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்றாரு. ஆனா விஸ்வாமித்திரருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அவர் ஏற்கனவே கோவக்காரர். எதுனாலும் டக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். என்ன நீ சொல்லிட்டு திருப்பி திருப்பி மாத்தி பேசுற, எனக்கு ராமர் தான் வேணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே தசரதனுக்கு ஒரே கலக்கமாயிடுச்சு. என்னடா இது இப்படி வந்து கேட்கிறாரே, ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்றாரு அப்படிங்கும்போது இவர் எவ்வளவோ தசரதன் கெஞ்சுறாரு. முடியவே முடியாதுன்றார் விஸ்வாமித்திரர். உடனே வசிஷ்டர் வந்து புரிய வைக்கிறாரு தசரதனுக்கு. இல்லப்பா நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ ஒரு பெரிய பரம்பரையில இருக்கிற, நீ ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை நீ காப்பாத்தி தான் ஆகணும். நீ அரசனே அந்த வாக்கை காப்பாத்தலன்னு இதாச்சுன்னா மக்கள் நாளைக்கு யாரும் வந்து உன்னையும் மதிக்க மாட்டாங்க. அவர்களும் எந்த ஒரு வாக்கையும் சரியாக தர்மத்துப்படி நடக்க மாட்டாங்க. அதனால நீ கொடுத்த வாக்கை நீ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்றாங்க. சரின்னு அப்புறமேட்டு சரி ஓகே நான் வந்து ஃபைனலா வந்து ஒத்துக்கிறாரு தசரதன் ராமரை வந்து விஸ்வாமித்திரோட அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு. அப்ப தசரதன் சொல்றாரு, அவர் 2-3 நாளா ரொம்ப வந்து என்னன்னே தெரியல, உடல்நிலை சரியில்லாத மாதிரி தெரியுது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்கலக்கத்தை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் அவரை அனுப்பிச்சு வச்சதுல. இல்லாட்டி எனக்குமே அது ஒரு சங்கடமா இருக்கணும்னு சரி ஓகே அப்ப வந்து அவரை வர வைங்க அப்படின்றாங்க. அப்பதான் வந்து ராமரை வந்து கூப்பிட்டுட்டு வராங்க அரசபைக்கு. அப்ப அரசபையில எல்லா மந்திரிகளும் இருக்கிறார்கள், வசிஷ்டரும் இருக்கிறார், விஸ்வாமித்திரம் இருக்கிறார், தசரதரும் இருக்கிறார். அப்ப ராமர் வராரு. ராமர் வருவாருன்னு அவருக்கு அவர் வந்து ராஜகுமாரன் தான், அவருக்கு ஒரு சிம்மாசனம் போட்டிருக்காங்க. இவரா நேரா வந்து தரையில உட்காந்துடுறாரு. என்ன பண்ணிடுறாரு, நேரா வந்து தரையில உட்காந்துடுறாரு. உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. இவர் ஏன் வந்து தரையில உட்கார்றாரு அப்படின்னு. அப்புறமேட்டு அவருக்கு பட்டு துணி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் எதுலயும் உட்காரல, அப்படியே உட்காந்தே இருக்காரு. யாரையும் எதுவும் பார்க்கல. எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம். பேசிக்கா நம்ம வந்து யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல வந்து பெரியவங்க வந்தா வணக்கங்க அப்படின்ட்டு நம்ம பசங்க எல்லாம் சொல்லிட்டு உள்ள போயிடுங்க. புரியுதா இல்லைங்களா? அதுக்கப்புறம் 2 வார்த்தை கூட பேசாதுங்க. அந்த மாதிரி இவர் எதையோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டாரு. உடனே இது எல்லாரும் பாக்குறாங்க, வசிஷ்டர் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் வந்து விஸ்வாமித்தர் வந்து கேட்கிறாரு, என்ன ராமா நீ இந்த மாதிரி உங்க அப்பா வந்து என் கூட அனுப்ப ஒத்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னோட வரணும் இந்த இதெல்லாம் பண்றதுக்கு அப்படிங்கும்போது எதுக்கும் பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்கும் போதுதான் அப்ப விஸ்வாமித்தர் சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய மனக்கலக்கம் என்ன, உன்னுடைய என்ன மனக்கலக்கம் இருந்தாலும் நீ இப்ப வெளிப்படுத்தி இந்த இடத்துல உனக்கு உள்ள என்ன நினைக்கிறியோ அதை வெளிப்படுத்து, அதற்கு உண்டான பதில் உனக்கு இங்க கிடைக்கும். கண்டிப்பாக வந்து வசிஷ்டரோல நானும் வந்து உனக்கு அதுக்கு வந்தோன தெளிவை ஏற்படுத்துவோம். நீ எதற்கும் பயப்படாத, எதுவும் மனக்கலக்கம் பண்ணாத. ஏன்னா அப்ப வந்து அவர் ஒரு சின்ன யூத் தானே, அவரு 14-15 வயசுனா பாத்துங்களேன். அப்போ ஒரு யங்ஸ்டரா தான் இருக்கிறாரு. சரி அப்பா இருக்காரு, நம்ம அரசபையா இருக்கேன்னு யோசிக்காம உனக்குள்ள மனசுல என்ன இருக்குதோ நீங்க அதை சொல்லு, கண்டிப்பா உனக்கு அது தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் சொன்ன உடனே ராமருக்கு வந்து ஒரு தெம்பு வந்துருது. ரைட்டு, நமக்குள்ள இருக்கிறத நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீ என்ன கேட்கிறியோ அதுக்கு உண்டான பதில் உன்னுடைய குருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் வந்து இதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரை பாக்குறாரு. என்ன வசிஷ்டரை நீங்க சொல்லுவீங்களான்னு, கண்டிப்பாக அவன் ராமரோட என்ன சந்தேகமா இருந்தாலும் நான் அதை வந்து நிவர்த்தி பண்றேன்னு வசிஷ்டரும் வாக்கு கொடுக்குறாரு. சோ அப்பதான் வந்து ராமர் வந்து தன்னுடைய சந்தேகங்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றார், என்ன வந்து அவருடைய சந்தேகங்களை கேட்கிறாருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஸ்டாவே போச்சு. எப்படி வந்து ராமர் இவ்வளவு தூரம் வந்து டீப்பா வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவர் வந்து பல ஊர்கள்லாம் போய் இப்ப சுத்திட்டு இப்பதான் வந்திருக்காரு. இப்ப அவர் என்ன அவர் கேட்டாருங்கிறத தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அதை ஆழமா கேளுங்க. இப்ப ராமர் என்ன பண்றாருன்னா அவரோட தன் மனநிலையை எப்படி வந்து விவரிக்கிறாருன்னா, தசரத சக்கரவர்த்தியின் வீட்டில் பிறந்த காரணத்தினால் நான் அனைத்து அறிவு நூல்களையும் தேர்ச்சி பெற்றேன். மதம் போதிக்கும் வழிகளையே நான் மிகவும் கடுமையாக கடைபிடித்தேன். பிறகு தேசாந்திரமாக பல நாடுகளுக்கு சென்றேன். பல புண்ணிய நதிகளில் நீராடினேன். இந்த யாத்திரையை முடித்து அரண்மனை திரும்பியதும் உலக பந்தங்களில் உள்ள ஆசைகளில் அனைத்திலும் என்னிடம் இருந்து நீங்குவதை உணர்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எல்லா டூர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து அரண்மனை வந்த உடனே எல்லாத்து மேலேயும் எனக்கு ஏதோ ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி இருக்குது. எது மேலேயும் ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறேன் நானு. என்னட்டு இருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லூஸ் டவுன் ஆகுது, அப்படியே குறையிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு என்னன்னு சொல்றாருன்னா, அழிவுதான் உலகத்தில் உழவுவதாக உணர்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க பார்த்தாலும் எல்லா பொருள்களும் எல்லா வஸ்துக்களும் அழிவை நோக்கி செல்வதாக இவர் பார்க்கிறாரா சொல்றாரு. இவர் கூட வந்து லக்ஷ்மணன் போனாரு, பரதன் போனாரு, எல்லாரும் போனவங்க அவங்களாம் அந்த மாதிரி பார்க்கல. ராமருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. அவர் வந்து எப்படி அந்த சிறு வயதுல வந்து அவருடைய வைராக்கியம், அவருடைய ஒரு விஷயத்தை எப்படி வந்து அதை பாக்குறாருன்னா, எங்க பார்த்தாலும் அழிவு மட்டும்தான் தெரியுது என் கண்ணுக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னது, ஒன்று பிறக்கிறது, சிறிது காலம் இருக்கிறது, மீண்டும் அது வந்து அழிந்து விடுகிறது.
அப்ப எல்லாமே வந்து எது அழிவை நோக்கி சென்று கொண்டு இருப்பது போல எனக்கு தோணுது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அழிவுதான் உலகத்தில் உலவுவதாக உணர்ந்தேன். அது மட்டும் இல்ல, பிறப்பது இறப்பதற்கே, இறப்பது மீண்டும் பிறப்பதற்கே என்பதுதான் உலக நியதியாக இருப்பதை கண்டேன். எங்கெல்லாம் மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவர ஜங்கங்களாக இருக்கட்டும், அனைத்து ஜீவராசிகளுமே வந்து பிறக்கின்றன, இறக்கின்றன. எதுக்கு இறக்கின்றன? மீண்டும் பிறக்கின்றன. அப்ப பிறக்கிறதெல்லாம் ஒரு இறப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப எங்க பார்த்தாலும் வெறும் அழிவா இருக்கிறது தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு அவர் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல, உலகமே ஒரு மாயை போல தோன்றுகிறது. உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் வலியை மட்டும்தான் தருகின்றது. முக்கியமா கேளுங்க, என்னது ராமர் இப்படி எல்லாம் கேட்டிருப்பாரா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதை விட இன்னும் பல விஷயங்கள், ஒரு சாதாரண ஒரு அடிப்படை, அர்ஜுனன் எப்படி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து தனக்கு ஐயங்களை கேட்ட மாதிரி, இவர் வந்து தன்னுடைய உலகத்துல பார்த்த விஷயங்களை நமக்குள்ள எப்படி எல்லாம் என்னென்ன கேள்வி வருமோ அந்த எல்லா கேள்வி சந்தேகங்களையுமே ராமர் அங்க வெளிப்படுத்துறார். அவர் வந்து மிகப்பெரிய அவதார புருஷராக இருந்தாலும் அந்த இடத்துல தனக்குள்ள இருக்கக்கூடிய ஐயங்களை வெளிப்படுத்துறார். புரியுதா இல்லைங்களா? இப்ப அவர் சொல்றாரு, உலகமே ஒரு மாயையாக தோன்றியது, உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் வலியை மட்டும்தான் தருகிறது, அவைகள் அனைத்திலும் ஆபத்துக்கள் நிரம்பி வழுகின்றன. எங்க பார்த்தாலும் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயங்கள் தான் சுத்தி இருக்குது, எங்க பார்த்தாலும் ஒரு வலி வேதனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறாரு. இவைகள் மனதின் நிகழ்வாக இருப்பதுடன் அவைகள் வெறும் அழியும் செல்வத்தையே அடைய உதவுகின்றன. இந்த வெளியில இருக்க விஷயங்கள்லாம் வந்து எப்பயுமே ஒரு டெஸ்ட்ரக்ஷனோட போயிட்டு இருக்கக்கூடிய செல்வங்கள், அது வந்து என்ன பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. அதை நோக்கியே இயங்குவதாக அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்ல வர்றாரு. இதன் மூலம் பெரும் பொருட்கள் மற்றும் அரசு பதவிகளால் அடையும் இன்பங்களினால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இப்படி வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கிறதுனாலையும் அதனால வரக்கூடிய சுகத்தினாலும் என்ன யூஸ் இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. அவருக்குள்ள ஒரு விரக்த பாவம் வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன நடக்குது உலகத்துல, ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் ஒரே கஷ்டமா இருக்குது, ஏன் துக்கமா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவருக்கு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், அவரு கூட விரக்தி வருமானா, வாழ்க்கையை முழுமையாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே விரக்திங்கிறது வாழ்க்கையில வந்துதான் தீரும். ஆழமா வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னா எங்கேயா ஒரு சனத்துல வந்து இது என்னடா உலகம், இது என்னடா நடக்குது இங்க, எதுக்குதான் அந்த உலகத்துக்கு வந்தோன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே அந்த விரக்த பாவம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா ஞானத்துக்குன்னு போகும்போது வாழ்க்கையில சிறிதளவாச்சு இது விரக்தி இல்லாம உங்களால ஞானங்கிற அந்த ஆன்மீக பாதையில ஸ்டெப்பே வைக்க முடியாது. பேசிக் குவாலிட்டி கொஞ்சமாச்சு ஒரு விரக்தி இருக்கணும். ஏன்னா விரக்தினா என்னதுன்னா வந்து ஐயோ அப்படின்ட்டு போறது கிடையாது. விரக்தினா என்னது, இதுல எதுவுமே ஒரு உண்மைத்தன்மை இல்லை என்பதை எங்காவது ஒரு விதத்துல நம்மளுடைய புத்திக்கு புரிஞ்சு அப்ப உண்மை எதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு வேகம் நமக்குள்ள வருது இல்ல. பாக்குறதுல எல்லா இடத்துலயும் ஒரு உண்மைத்தன்மை இல்லாம இருக்குது. பழகக்கூடிய நபர்கள்கிட்ட உண்மைத்தன்மை இல்ல, நம்ம வீட்டுல வாழக்கூடிய உறவுகள்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இல்ல, உலகத்திலையும் உண்மைத்தன்மை இல்ல, எதுலயும் நிலையான தன்மையும் இல்ல, எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே இருக்குது, எதுவுமே ஒரு வாழ்க்கையில நிலையானது இல்ல. அப்ப எங்கேயுமே ஒரு நிலையானதும் இல்ல, ஒரு உண்மைத்தன்மையும் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் சுகத்தை மட்டும் எங்க நான் இருந்து எனக்கு கிடைக்குது, இந்த சுகங்கள்லாம் நிலை இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு கேள்விகள் வருது. அந்த கேள்விகளை தான் அவர் லிஸ்ட் பண்றாரு, நிறைய லிஸ்ட் பண்றாரு. சோ அப்படி அவர் சொல்லும் போது, இவைகளை பற்றி நாம் ஆழ்ந்து ஆராய்ந்தால் நான் யார் என்ற கேள்வி எழும். இந்த நான் என்பது எனது உடம்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆத்மாவிற்கு அனித்தியமான அனைத்தும் பொய் அல்லது மாயை என்பது உணர வேண்டியது அவசியம் அல்லவா? ஆத்மாதானே நிஜம், ஆத்மா தவிர மற்றது எல்லாமே பொய், அது எல்லாமே மாயைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது உண்மைதானே, அதுதானே தெரிஞ்சுக்கணும், அதுதானே வாழ்க்கை, அதுதானே நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் மாயை என்றால் இவையை உற்பத்தி செய்யும் பொருட்களில் உள்ள உலகத்தை நேசிக்கும் எண்ணமும் என்னிடம் உருவாகிற எண்ணமும் மாயை தானே அப்படிங்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் மாயைன்னு எல்லாம் சொல்றாங்க. இவர் மாயைன்னு வந்து அந்த நேரத்துல அவருக்கு முழுமையா புரியல, ஆனா எல்லாரும் மாயைன்னு சொல்றாங்க. அப்ப எனக்குள்ள வரக்கூடிய எண்ணமும் மாயை தானா, அப்ப அதுதான் உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினா அவர் வந்து வெளியே எடுத்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு பிரயாணி வந்து பாலைவனத்துல போகும்போது, நம்ம பாலைவனத்துல சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு காணல் நீர் தெரியும். காணல் நீர்னா தூரத்துல இருந்து பார்க்க ஏதோ நீரோட்டம் மாதிரி இருக்கும், ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது, பக்கத்துல போகவே ஒண்ணுமே இருக்காது. அதே போல இந்த உலகம் வந்து எல்லாமே சுகந்தறிகிற மாதிரி இருக்குது, ஆனா பக்கத்துல போக போக அது சுகமா இருக்கிறதுல வேற வேற மாதிரி துக்கங்களாக மாறிடுதுங்கிறத இங்க சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல அப்படின்றது அவர் சொல்ல வர்றார். ஆகையால் வழியில் இருந்து விடுபடும் இந்திரிய சுகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை காட்டும் பாதையை அறிய நான் முயன்று வருகின்றேன்.
அதாவது இந்த 5 சென்சஸ்னால வரக்கூடிய சுகத்தை தாண்டி இருக்கக்கூடிய உண்மையான சுகத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஒரு பழைய மரம் எரியும் உஷ்ணம் போல், ஒரு பழைய காஞ்ச விறகு வந்து எரிச்சிங்கன்னா ரொம்ப தகன்னு எரியும். அதே மாதிரி என் உள்மனம் அனல் போல் தகிக்கின்றதுன்றார். என்னுடைய உள் மனசு வந்து கொதிக்குது, நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், மத்ததுல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால என்னால எனக்குள்ளேயே நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல, என் அஞ்ஞானம் என் வயிற்றில் மாட்டிக்கொண்ட ஒரு கல்லை போன்று எனக்கு தாங்க முடியாத வலியை கொடுக்கின்றது. என்னோட இக்னரன்ஸ், என்னோட மந்த புத்தி அல்லது என்னுடைய முழுமையான ஞானம் அல்லாத தன்மை வந்து என் வயிற்றுல ஒரு கல் இருந்தா அது எப்படி எனக்கு வலி கொடுக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு வலியை கொடுக்குது. இதை நான் என்ன பண்றது அப்படிங்கிறாரு. இந்த என் நிலையை பார்த்தால் என் உறவினர்கள் மிகவும் கவலைப்படுவார்கள் என்பதால் நான் என் துக்கத்தை வாய்விட்டு கதறி அழக்கூட முடியவில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3-4 நாளா யார்ட்டையும் பேசல, யார்ட்டையும் எதுவும் பகிர்ந்துக்கல. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, அப்பயும் மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்களே நினைச்சிருக்காரு. தன்னோட இது போனா போதுன்றது இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, நமக்குள்ளேயே இந்த இது என்ன தோணுதோ அது இருக்கட்டும்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா இவங்ககிட்ட யார்கிட்ட பகிர்ந்தாலும் அதுக்கிட்ட ஆன்சர் வராது. இப்ப இங்க விஸ்வாமித்தர் கமிட்மெண்ட் கொடுக்குறாருல, உனக்குள்ள என்ன நினைக்கிறியோ அதை நீ அப்படியே சொல்லு, உன்னோட எல்லா சந்தேகத்துக்கும் இங்க விடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தனாலதான் இவர் வந்து இது எல்லாத்தையும் ஓபன் பண்றாரு. ரெண்டாவது, அவருக்கு ஒரு, நீங்க ராஜா இருக்கிறாரு, உங்களுடைய மத்த மந்திரிகள்லாம் இருக்காங்கன்னு பார்க்காத, உன்னோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுதான் நீ பார்க்கணுமே தவிர மத்த எதையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற அவருக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் அவருக்கு ஒரு ஹோப்பும் கொடுத்தவன தான் அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வர்றாரு. அப்படி எடுத்துட்டு வரும்போதே ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளிப்படுத்துவ அனைத்தும் வந்து எனக்குள் உணரப்பட்டவை தான், இதில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் வந்து தயவு கூர்ந்து இது பண்ணணும்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட சொல்றாரு. ஏன்னா வசிஷ்டர் ஒரு பெரிய பிரம்மஞானி. இவர் ஒரு வேகத்துல வெளிப்படுத்தும் போது அகங்காரம் வெளியே வந்துடக்கூடாதுல்ல. அகங்காரத்துல நான் பார்த்தேன், இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பொய், அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எனக்கு அப்படின்ற ஒரு ஈகோஸ்டிக்கா அது வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் பார்த்து உணர்ந்தது, இப்படித்தான் நான் பார்க்கிறேன், அதை நான் வெளிப்படுத்துகிறேன், இதில் எந்த ஒரு அகங்காரத்தன்மையோட நான் வெளிப்படுத்தவில்லைங்கிறதுக்கோசரம் ஃபர்ஸ்டே குருகிட்ட வந்து அதை சொல்லிடுறாரு. இது எனக்கெல்லாம் தோணுனதை சொல்றேன், இதுல தவறு இருந்தா நீங்க வந்து மன்னிக்கணும் அப்படிங்கறத சொல்லிதான் இது அனைத்தும் சொல்ல வர்றாரு. சோ அப்படி வந்து எங்க பார்த்தாலும் ஒரே வந்து அழிவாதான் இருக்குது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம செல்வம், வாழ்க்கை, அகங்காரம், மனம், ஆசை, குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம், காமம், காலம், இந்த மாதிரி அழிக்கும் சக்தி, இது ஒவ்வொன்றத்தை பத்தியும் டீட்டெயில்டா வந்து தன்னோட சந்தேகத்தை வந்து அவரு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், எதுலையுமே வந்து எனக்கு வந்து இது என்னன்னே புரிஞ்சுக்க மாட்டேது, எப்படி மக்கள் இப்படி வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியலன்னு அவருக்கு கொஸ்டின் வந்துருச்சு. அவ்வளோ ஒரு விரக்த பாவம். ஏன்னா இந்த வாழ்க்கையில வந்து ஒரு நிஜமற்ற தன்மையை வந்து 14 வயசு 15 வயசுலயே அவருக்கு உணர்ந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும் அவருக்கு. பார்க்கணும், நம்மலாம் 60 வயசாகியும் 70 வயசாகியும் இன்னமும் பொருட்கள் மேல எவ்வளவோ வந்து ஆசைகளோட போய்கிட்டு இருக்கோம், இன்னமும் உடல் சார்ந்த ஆசைகள் எவ்வளவோ இயங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 14-15 வயசுலயே அவருக்கு வந்து இந்த எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஒரு டூர் போயிட்டு வரும்போதே அந்த உலகத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை கிரகிக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அவர் ஏன் அவதார புருஷர் நம்ம சொல்றோம்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு இன்டெலிஜென்ஸ் அவருக்குள்ள இருக்குது. இப்படி ஆதிசங்கருக்கு 8 வயசுல வந்து எல்லாத்தையும் விட்டு நான் வந்து ஞானத்துக்கு போறேன்னாரு. எவ்வளவோ மகான்கள் அந்த மாதிரி வந்து சிறு வயதிலேயே அவங்களுக்குள்ள ஞானத்தை உணர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி பகவான் வந்து தன்னுடைய சிறு வயதிலே வந்து ஒரே ஒரு சர்க்கிள் வெளியே போயிட்டு வந்ததுலேயே வந்து மொத்த சாரத்தையும் கிரகிச்சிட்டாருன்னா பாத்துங்க, அவ்வளோ வைராக்கியம் அவருக்குள்ள இருந்திருக்குது. அவ்வளோ அந்த விரக்த பாவம்னு சொல்லுவாங்க, அந்த உண்மைத்தன்மையை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்திருக்குது. ஸோ அப்ப அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவர் தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது செல்வத்தை பத்தி சொல்றாரு, பணத்தை பத்தி அவர் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, குடும்பத்தில் குழந்தை செல்வம் இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் அந்த குடும்ப தலைவனுக்கு பலவிதமான ஆபத்துக்கள் வரக்கூடும். அதே போல்தான் பெரும் செல்வமும் மனித மூளையில் பலவிதமான எண்ணங்களை உருவாக்கி மன நிம்மதியை குலைத்து விடும். அதாவது என்ன சொல்றாருன்னா, பணம் இருக்கலாம், ஆனா அது ஓவர் பணமா இருந்துச்சுன்னா அதுவே நிம்மதியற்ற தன்மை கொண்டு போய் விட்டுவிடும். ஏன்னா பல பேர் இப்ப எல்லாம் பாக்குறோம், நம்ம நாட்டுல நிறைய பணத்தை சுருட்டிடுறாங்க, சுருட்டி வந்து எங்கேயாவது ஒழிச்சு சுவிஸ் பேங்க்ல வேற எங்கெங்கயோ பேங்க்ல எங்கெங்கயோ போட்டு வச்சிடுறாங்க. நமக்குள்ள ஓரளவுக்கு பணம் இருந்தா நம்ம நிம்மதியா இருப்போம், பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். பணம் அதிகமாயிடுச்சுன்னா பணம் தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுமே தவிர நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. நாளைக்கு இவ்வளவு இருக்குதே, நாளைக்கு யாரா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களா, இவ்வளவு இருக்குதே யாரா வந்து திருடிட்டு போயிடுவாங்களா, இல்ல நம்மகிட்ட இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாலே கடனுக்கு ஆள் வந்துருவாங்களா, இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சா சொந்தக்காரங்க வந்து கேட்டுருவாங்களா, இல்ல இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம மேல எல்லாம் கண்ணு போட்டுருவாங்களா. ஒரு பணம் வந்து நம்ம கையில இருந்தா நம்ம கையில நிம்மதியே போயிடுன்றார். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு.
நீ அளவுக்கு மீறி எது இருந்தாலும் அது துன்பமா போகுங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. பெரும் செல்வமும் மனித மூளையில் பலவிதமான எண்ணங்களை உருவாக்கி மன நிம்மதியை குலைத்து விடுகின்றன அப்படின்றாரு. அதனால் ஆகையால் பணம் மனிதனுக்கு அருளை அளிக்காது. தெளிவா சொல்ற, பணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கறக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. அதனால அதை நான் வந்து பார்க்கும்போது அது ஒரு சரியான ஒரு ஒரு உண்மையான விஷயமா இல்லைன்னு அவருக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, வேற ஒரு இடத்துல அவரு சொல்றாரு, இந்த செல்வத்தின் மோகத்தில் மூழ்கி கீழாக சென்று விடுகின்றனர். அதாவது மனிதர்கள் வந்து இந்த செல்வத்து மேல இருக்கக்கூடிய மோகம், ஆசையினால பல காரியங்கள் செய்து துக்கத்துல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாமே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நிறைய ப்ரோக்ராம் பண்றாங்க, அது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நிறைய வழிகள் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஏன்னா பணம் வந்து இன்னைக்கு அத்தியாவசிய தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா பணமே வந்து உங்களை ஆளும் அளவுக்கு நீங்கள் அதன் கீழ் போய்விட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்கிறது தான் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம். இந்த செல்வ மயக்கத்தால் அப்பளுக்கில்லாத மனிதர்களையும் சொன்ன சொற்களை காப்பாற்றும் வீரர்கள், அரசர்கள் ஆகியவர்களை இந்த உலகத்தில் காண்பது மிகவும் அரிதாகும். பணங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா உண்மை பேசுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்கன்றார். அப்பயே சொல்லியிருக்காரு, நல்ல அரசர்களை பார்க்க முடியாது, நல்ல வீரர்களை பார்க்க முடியாது, உண்மை பேசுற ஆளுகளை பார்க்க முடியாது. பணம் எல்லாத்தையுமே மாத்திருது. நம்மளே நீங்க எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ளேயும் பார்க்கும் பொழுது இந்த பணம் வந்து எப்படி நம்மளை வந்து போட்டு உருட்டுது, நம்மளை எப்படி வந்து விளையாட்டுது. வாழ்க்கையை வந்து அவ்வளவு தூரம் பழகி இருக்கிற நல்ல மனிதர்கள் இந்த பணம் சொத்துன்னு வந்துருச்சுன்னா அப்படியே சண்டை போட்டுருவாங்க. அது வரைக்கும் அண்ணன் தம்பின்னு ஒட்டே வாழ்றாங்க. பணம்னு வந்துச்சுன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்ப பணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மன நிம்மதியை வந்து எவ்வளவு தூரம் குலைக்கிறது. அது அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை, இல்லைன்னா இல்லைங்கிற ஒரு பிரச்சனையோட முடிஞ்சு போச்சு. புரியுதா இல்லைங்களா? பணம் இல்லைன்னா இல்லைங்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனா அதிகமா இருந்துச்சுன்னா பல பிரச்சனைகள் வந்துருது அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அந்த காலத்திலே இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இதற்கு பின்னாடி வரக்கூடிய மனிதர்களும் யோசிக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே யோசிச்சு சொல்லியிருக்காரு. சோ சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர்களை காண்பது மிகவும் அரிது. மனம் கவரும் செல்வம் நிரந்தரமானது ஒன்றல்ல. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நிரந்தரமான சுகத்தை தருவதற்கு செல்வத்திற்கு அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்றார். நிரந்தரமான ஒன்றல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். உண்மையில் கிணற்றில் ஒரு பாம்பு சுற்றி இருக்கும் கொடியில் உள்ள சுற்றி இருக்கும் ஒரு கொடியின் பூத்த மலர் எப்படி ஒருவருக்கு பயன்படாததோ அது போலவே செல்வம். ஒரு கொடி இருக்குது, அந்த கொடியில மலர் இருக்குது, அதை பறிக்கலான்னு போகும்போது அங்க ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்கு, அதை நீங்க பறிக்கவும் முடியாது, அது பக்கத்துலயும் போக முடியாது. அப்ப அந்த மலரோடைய பலன் என்னது? வேஸ்ட். அதே போலதான் இந்த செல்வம் வந்து நம்ம கிட்ட அதிகம் வரும்பொழுது இதை நம்ம பயன்படுத்தலான்னு போனாலும் சிக்கல், பயன்படுத்தாட்டியும் சிக்கல், வீட்டுல வச்சிருந்தாலும் சிக்கல், செலவு பண்ணிட்டாலும் நமக்கு நாளைக்கு வருமா வராதான்ற ஒரு சிக்கல். இது எல்லோருக்குமே ஒரு மன நிம்மதியை கெடுத்துறக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன்றது இந்த செல்வத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உறவுகளிடத்திலே வந்து ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்துகிறது, உறவுகளையே பிளக்கின்றது. இப்ப வந்து நீங்க வந்து பணம் இல்லைன்னு யார்கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு பணம் இருந்து 4 பேத்துக்கு ஒரு நல்லது பண்ணலாம் கொடுக்கலாம்னு நீங்க நினைச்சாலும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பணத்தை வச்சுட்டே அவன் கொடுக்க மாட்டான் பாரு, இவ்வளவு கஞ்சனா இருக்கிறான்பாங்க. நீங்க பணம் நிறைய இருந்துட்டு ஒரு கொடுக்கலாம்னு நினைச்சாங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கான் பாரு, கொடுக்குறான் பாரு கஞ்சத்தனமா. அப்ப நீங்க கொடுத்தாலும் தப்பு, கொடுக்கலைன்னாலும் தப்பு. இப்போ இந்த உலகம் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உள்ள வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது. ஸோ இந்த பணம் வந்து நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் இருக்கிறது. அது நம்மளுடைய நிம்மதியை குலைத்து விடுகிறது, உண்மைத்தன்மையை குலைத்து விடுகிறது. நம்ம வந்து ஒருத்தருக்கு உண்மையா இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்மளை தள்ளப்பட்டு விடுகிறது அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையை பத்தி சொல்றாரு, மனசை பத்தி சொல்றாரு, அகங்காரத்தை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி பல விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டா சொல்றாரு. இந்த வைராக்கிய பிரகடனம்னு சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்திலேயே மொத்தம் 1500 ஸ்லோகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம படிச்சு ஒவ்வொரு நாள் டீப்பா போனோம்னு வச்சுங்களேன், நான் வெரி லைட்டா மேல சொல்றதுக்கே இவ்வளவு இருக்குன்னா, ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாம எப்படிலாம் சிந்திப்போமோ அந்த அளவுக்கு டீப்பா போய் சிந்திச்சு சொல்லியிருக்காரு. புரியுதா இல்லைங்களா? இப்ப அவர் வாழ்க்கையை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. வாழ்க்கை என்றாலே அது பிராணன் என்ற மூச்சு காற்றில் குடிகொண்டுள்ளது. அந்த பிராணனும் ஒரு இலை நுனியில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மழை நீர்த்துளியை போல் ஒட்டி கொண்டிருக்கிறது. எப்ப பிராணன் போகும் யாருக்கும் தெரியாது. கரெக்டா இல்லையா? எந்த நேரத்துல நமக்கு உயிர் போகும் நமக்கே தெரியாது. இந்த பிராணன் ஓடிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுவுமே நிலை இல்லைன்றாரு. அப்ப ஒரு மூங்கில்ல வந்து ஒரு நுனியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இந்த நீருங்கெல்லாம் அந்த தொங்கிட்டு இருக்கும், அது எப்ப விழுவுனே தெரியாது அந்த சொட்டு நீர். அந்த மாதிரி நம்ம இந்த பிராணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புல இருக்கிறோம், அது எப்ப பிரியும் எப்ப இருக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம என்னத்தை சுகத்தை காணுகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அந்த நீர்த்துளியான இந்த பிராணனும் உடலில் இருந்து எந்த நேரத்தில் இருந்தாலும் வெளியே சென்று விடலாம்.
பிராணன் வெளியே செல்வது ஒரு பைத்தியக்காரன் எந்த நேரத்தில் என்ன செய்வான் என்று எதிர்பார்க்க முடியாதது போலவே நிகழும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இவ்வளவு ஒரு லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. ஒரு பைத்தியக்காரன் என்ன எப்ப பண்ணுவான்னு தெரியாது. அவன் பக்கத்துல போய் நின்னோம்னா அடிக்கிறானா இல்ல அணைக்கிறானா இல்ல ஏதாவது தூக்கி போறானான்னு கூட நமக்கு தெரியாது. சோ அந்த பைத்தியக்காரனுடைய செயல் நம்மளால கணிக்க முடியாது. அதே போல இந்த பிராணன் எப்ப போகும்னு நமக்கே கணிக்க முடியாது. அது இருக்கிற வரைக்கும் ஓடுறான், இல்லாட்டினா என்ன ஆகும், என்ன ஆகும்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை பிடிச்சிட்டு மக்கள் ஏன் இவ்வளவு துக்கத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இதோட ஏன் உண்மைத்தன்மை புரியலங்கிறதா அவர் சொல்ல வர்றாரு. ஐம்புலன்களின் ஆசைகள் விஷப்பாம்புகள் போல தலை காட்டி, நம்மளோட 5 புலன் விஷப்பாம்பு போல அது எப்ப பார்த்தாலும் என்னை காட்டி காட்டி என்னை ஏமாத்துது. அந்த 5 புலன்களை மாட்டிட்டு பெரிய சிக்கலா இருக்குது. உண்மையான ஞானம் இல்லாதவர்களின் மனங்கள் கொண்ட மனிதர்களாக தங்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த உடம்பை நிஜம் என்று கருதும் மாயையான கருத்தில் ஒரு மின்னல் போல் மயக்கும் இந்த வாழ்க்கையை இன்பம் காண நான் விளைய மாட்டேன். ஒரு வானத்துல ஒரு மின்னல் வருது, அந்த மின்னல் வரும்போது வெளிச்சம் அடிக்கும், அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது தெரியும், அடுத்த செகண்ட் மறைஞ்சு போயிடும். அதே போல இந்த வாழ்க்கை இப்ப வந்திருக்குது, திடீர்னு கொஞ்ச நாள் இருக்குது, திடீர்னு மறைஞ்சிருது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இன்பம் இருக்குன்னு சொல்லி அதை நான் அடையறதுக்கு நான் தயாரா இல்லை, அது உண்மையான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது. இது எல்லாமே ராமர் வெளியில சுத்தி பார்த்து நடந்த அவர் பார்க்கிற அனுபவங்கள். எப்படி ராமருக்கு நடந்த மாதிரி புத்தரோட வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. ராமரை எப்படி தசரத மகாராஜா அப்படியே அரண்மனையில பொத்தி பொத்தி அவ்வளவு தூரம் பாதுகாத்த மாதிரி, புத்தரோட வாழ்க்கையிலையும் புத்தரோட அப்பா என்ன பண்ணாரு, புத்தரை வெளியே போவே விடாம ரொம்ப காலமா வச்சிருந்தாரு. ஏன்னா வெளியே போய் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து அவர் சன்னியாசி ஆயிடுவான்னு அவருடைய ஜோசியத்துல அவருடைய ஹிஸ்டரியில சொன்னதுனால அவரை பாதுகாத்தே வந்தார். ஆனா ஏதோ ஒரு சமயத்துல அவர் வெளியே போறாரு, ஒரு மூதாதையரை பாக்குறாரு, ஒரு இறந்தவனை பாக்குறாரு, உடல்நிலை சரியில்லாத சில பேரை பாக்குறத இவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. என்னடா எல்லாமே சோகத்துலதான் இருக்கிறாங்க வாழ்க்கையில, இந்த சோகமா இருக்கிற துக்கமா இருக்கிற வாழ்க்கையில என்ன சுகம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரண்மனையில, அரண்மனையை விட்டுட்டு அவர் தவம் பண்ண போயிடுறாரு, ஞானத்தை தேடி போயிடுறாரு. சோ அந்த மாதிரிதான் இப்ப ராமர் மாதிரிதான் புத்தரை, நம்ம புத்தரை வச்சு இவரை கம்பேர் பண்ண முடியாது. ராமருக்குள்ள அப்படி வெளியே பார்த்துட்டு அந்த வைராக்கியம் வந்துருச்சு. என்னடா எங்க பார்த்தாலும் துக்கமா இருக்குது, எங்க பார்த்தாலும் சோகமா இருக்குது, இதுல என்னத்த சுகத்தை காண்டுகிட்டு இருக்காங்க மக்கள், எதை பின்னாடி ஓடுறாங்க, எல்லாமே பிறப்பு இறப்பு இறப்புங்கிற அந்த டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி தானே போறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். என்ன சுவாமி எல்லாம் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரே ஒரு நெகட்டிவா பேசுற மாதிரியே தெரியுதே நீங்க நினைக்கலாம். இது நெகட்டிவ்னு நீங்க எடுத்துக்கூடாது, இதுதான் ரியாலிட்டி. புரியுதா இல்லைங்களா? ரியாலிட்டியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்தன்மை நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா ராமபிரானே இதை சொல்லியிருக்காருன்னா பாத்துங்க, ரியாலிட்டி இப்படிதான் இருக்குது வெளியில உலகத்துல. நம்ம சும்மா அப்படியே கார்பெட் கடியில நம்ம குப்பையை தள்ளி நம்ம மறைச்சு எவ்வளவு காலத்துக்கு வைக்க முடியும்? என்னைக்கோ ஒரு நாள் உண்மை சத்தியத்தை பார்த்துதான் ஆகணும், பார்க்காம இருக்க முடியுமா? இப்ப அவரு தனக்குள்ள இதெல்லாம் தோணுதுன்னு அவரு தெளிவா உடைச்சு போடுறாரு வசிஷ்டர் முன்னாடி. அந்த மாதிரி நமக்குள்ள நம்ம உடைச்சு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்குள்ளே அந்த வைராக்கியம் வரும், அந்த விவேகம் வரும், அதை நம்ம ஞானத்தோட நோக்கி போறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கும். சோ அந்த வைராக்கியத்தை ஸ்டார்டிங்லயே கிரியேட் பண்றாரு ராமபிரான் இங்க. சோ அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மையான மனித வாழ்விற்கு வழி மீண்டும் மீண்டும் பிறக்கும் வழியைத்தான் இந்த வாழ்க்கை தரும். இந்த வழிகளில் இருந்து மீளும் ஆன்மீக வாழ்க்கை அடைவதுதான் மிகச்சிறந்த ஆன்மீக அறிவாகும். அதுதான் நிலையான பேரானந்தத்தை அருளும் அப்படின்னு அவரே சொல்றாரு. அங்கு வாழ்வின் வழிகள் இருக்காது. மரங்கள், மிருகங்கள் அல்லது பறவைகள் ஆகியவைகளை பற்றிய சிந்தனைகள் காலம் கழிக்காமல் உயர்ந்த ஆன்மீக தேடுதலில் மனதை ஈடுபடுத்துவதுதான் உத்தமம். இதன் மூலம் மறுபிறவியிலிருந்து விடுதலை அடையலாம். மற்றவர்கள் எல்லாம் கீழே கழுதைகளுக்கு சமம் அப்படின்றார். நான் சொல்லல, அவரு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். நீங்க சான்ஸ்கிரிட்ல போய் அந்த ஸ்லோகத்தை எடுத்து நீங்க எப்படினாலும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இதை விடலாம் நம்ம பல வார்த்தைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, மறுபிறவி ஆகக்கூடிய அந்த ஒரு பிறவி சைக்கிள்ல மாட்டாம விடுதலை அடையிறது தான் உத்தமம்ன்றார். அது இல்லாம திருப்பி திருப்பி ஆசைப்பட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறது ஒரு கழுதைக்கு சமம், கழுதை போல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அவருக்குள்ள உணர்ந்ததை வசிஷ்டர் முன்னாடி இவ்வளவு தைரியமா சொல்றாரு. ஏன்னா வசிஷ்டர் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டாரு, நீ என்ன வேணா நினைக்கிறத சொல்லுப்பான்னு. இவரும் சொல்லிட்டாரு, எனக்கு என்ன தோணுதோ நான் ஓப்பனா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ரைட்டோ தப்போ நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, நான் சொல்றதுல ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க, எனக்கு தோன்றதை கொட்டி தீத்துறம்பா அப்படின்னு கொட்டி தீத்துறாரு அவரு. அப்ப அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற அலையும் மனோபாவம் உள்ளவனுக்கு படிப்பு ஒரு பெரும் சுமையாகும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு படிக்கிறதே ஒரு பெரிய ஒரு வெயிட் ஆயிடும் அப்படின்றாரு. அதே போல அமைதி இல்லாத மனம் கொண்டவனுக்கோ அவன் மனமே ஒரு சுமையாகும்ன்றார். அமைதி இல்லாத ஒரு மனம் இருந்துச்சுன்னா அந்த மனம் தான் அவனுக்கு இருக்கிறதுலே ஒஸ்ட் டார்ச்சர். வேற எதுவுமே வெளியில இருந்து டார்ச்சர் வர வேணாம், உங்க மனசே உங்களை டார்ச்சர் பண்ணி கொன்னுடும்.
ஏன்னா நம்மட்டுள்ள ஒரு அமைதியே இல்ல, அமைதிக்கு உண்டான மனமும் இல்ல, மனமும் அமைதியை கொடுக்கல. அப்ப உங்களுக்கு இதை விட ஒரு நரகம் வேற எங்க இருக்கு உலகத்துல? நம் மனமே நமக்கு நரகமாகவும் நம் மனமே நமக்கு சொர்க்கமாகவும் இருக்கிறது தான் இங்க மறைமுகமா அவர் சொல்றாரு. சோ நாம் சொர்க்கம் போல நம்ம மனதை மாற்றிக்கொள்வோமா அல்லது நரகம் போல நமக்குள்ளே மாற்றிக்கொள்வோமா நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த சுமைகளை போக்க என்ன வழி அப்படின்றாரு. அது யார கேட்கிறார்? வசிஷ்டரை பத்தி கேட்கிறார். இதெல்லாம் இப்படி இருக்குது, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி, என்ன இருந்தா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு, தனது ஆன்மாவின் ஒளியிலே சுகம் காண வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அழகான உடம்பு, வாழ்வு, மனம், புத்தி, அகங்காரம், செய்கை ஆவிகள் அனைத்தும் சுமக்க முடியாத சுமையாக இருக்கிறது. இளமையாக இருக்கும் போது இறந்தாலும் அதை அறிவாளிகள் வஞ்சகர்களின் நட்பை வெறுத்து தள்ளுவது போலவே கருதுவார்கள். சின்ன வயசுல கூட இறந்துடலாம், தப்பு இல்ல. ஞானம் அடையாம இறந்துட்டா அதை விட ஒரு மோசமான விஷயம் இல்ல. எப்படி ஒருத்தர் கெட்டவங்களோட நட்பு வேணான்னு நம்ம ஒதுங்குற மாதிரி இந்த சின்ன வயசுல உடம்பு போனாலும் பரவாயில்ல, ஞானம் அடைஞ்சிட்டா போதும், அதுதான் வேணும், மோட்சத்தை உணரணும், அதுதான் வேணும். இந்த மனம் புத்தி அகங்காரத்தோட வச்சுட்டு நான் படுற பாடு என்னால முடியல, என்னை விட்டுடுங்கப்பா, நான் எப்படியாவது நான் எஸ்கேப் ஆகணும் இந்த ஒரு அகங்காரத்துல இருந்து அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு இந்த இடத்துல. அவருடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குமுறலை அந்த விரக்தி அப்படியே வெடிச்சு தட்டுல வெளியே கொட்டுறாரு. அது மட்டும் இல்ல, அழியும் தன்மை ஆகிய குணங்களை கொண்டது இந்த உலக வாழ்க்கை. அழியும் தன்மை ஆகிய குணங்களை கொண்டது இந்த உலக வாழ்க்கை. ஆகையால் இந்த வாழ்க்கையை போல் தள்ள தகுதியானது ஒன்றும் இல்லை. அப்படின்னா இந்த வாழ்க்கையை தூர தள்ளுறதுதான் ஒரு சரியான ஒரு விஷயம். இதுல போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் எடுத்துட்டு வர்றாரு. இப்ப மனதை பத்தி சொல்றாரு, அகங்காரத்தை பத்தி பேசுறாரு, ஆசையை பத்தி பேசுறாரு, காமத்தை பத்தி சொல்றாரு, அப்புறம் இந்த மரணம்ன்ற அந்த காலத்தை பத்தி சொல்றாரு, இது எல்லாத்தையும் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி ராமர் என்ன பண்றாரு, தனக்குள்ள இருக்கக்கூடிய பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. இதுவே ஒரு 20 சாப்டர் அதுல வெளிப்படுத்துறாரு. இது எல்லாமே ரொம்ப கம்பைல் பண்ணி நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் நான். ஏன்னா இதுல உள்ள டீப்பா போன போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ அப்படி பார்க்கும் பொழுது இவர் செல்வத்தை பத்தி சொல்றாரு, ஆசையை பத்தி சொல்றாரு. இப்ப அடுத்து அவர் அகங்காரத்தை பத்தி சொல்றாரு. அகங்காரத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, அகங்காரம் என்பது நான் என்று மமதை கொண்ட மனதினை குறிக்கும். நான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மனசு, அந்த அகங்காரங்கிறது நான் என்ற மமதை கொண்ட மனதை குறிக்கும்ன்றார். அத்தகைய மனம் உடையவர்களின் மாயமான மயக்கும் எண்ணங்கள் ஜனிக்கும் காரியங்களால் உண்டாகும் விளைவு மிகவும் கெடுதலை தரும். இந்த அகங்காரத்தோட செய்யக்கூடிய எல்லா செயலுமே கெடுதலை தான் தரும் அப்படிங்கிறார். எதுவுமே ஒரு உண்மையானவும் இருக்காது, ரெண்டாவது அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்காது. இந்த அகங்காரத்தோட செய்யக்கூடிய செயல் எல்லாமே கெடுதலை தான் தரும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம பயங்கரமானதாகவும் மனதை மயக்கி பல உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடிய அகங்காரத்தை கண்டு நான் மிகவும் பயப்படுகிறேன். இந்த மாதிரி அகங்காரம் எனக்குள்ள இருக்குது நான் நினைச்சு ரொம்ப பயப்படுறேன், இதை எப்படா நான் விட்டு ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதோட மனசஞ்சலங்கள், ஆபத்துக்கள், வாழ்வில் வேண்டாத அதீதமான செயல்பாடுகள் ஆகிய அனைத்தும் இந்த அகங்காரத்தின் மூலமாக வெளிப்படுகின்றன. இந்த அகங்காரத்தை விட மோசமான ஒரு பெரிய எதிரி எதுவும் இல்லைன்றார். இந்த அகங்காரத்தை விட மோசமான பெரிய சத்ரு இந்த உலகில் கிடையாது. இந்த சத்ருவின் பிடியில் வெகு நாட்கள் இருந்த காரணத்தினால் என் மனம் மிகவும் கொந்தளிப்பு கொண்ட நிலையில் இருக்கின்றது. இதனால் ஆகாரம் எனக்கு ருசிக்கவில்லை, நீர் அருந்தவும் பிரீத்தி இல்லை. என்னோட ஈகோ, எனக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை பார்த்து என்னால தாங்க முடியல, அதனால என்னால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, எதுலையுமே எனக்கு சுகமா இல்லை, எதுவுமே எனக்கு வேணான்னு தோணுது, என் மனசுல அவ்வளவு ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இப்படி அவதிப்படும் நான் மற்ற இன்பங்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? இப்படி எனக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன போய் மற்ற இன்பத்தை பத்தி இன்பமா இரு, நல்லா இரு, அப்படி இரு, இப்படி இருந்தா நான் எப்படி என்னால இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு, அகங்காரத்தின் அடிப்படையில் செய்யப்படும் அன்றாட சடங்குகளும் யாகங்களும் இன்பங்களும் ஆகியவை அனைத்தும் வீணாகும். அவர் யாகங்களோ சடங்குகளோ தப்புன்னு சொல்ல வரல, அகங்காரத்தினால் செய்யப்படுவதுன்றார். அப்ப அகங்காரத்துல செய்யறதுனால எல்லாமே அது யூஸ்லெஸ், அகங்காரம் இல்லாம செய்யணும், அப்பதான் அது சரி அப்படிங்கறது சொல்ல வர்றாரு. உண்மையான வாழ்க்கையின் தத்துவம் இந்த பாழான அகங்காரத்தை முற்றிலும் துறப்பதில் தான் உள்ளது. இந்த அகங்காரம் ஒருவனின் மனதில் பரவி தெளிவற்ற நிலையை உருவாக்கும் வரை ஆசைகள் அதிகமாக நம்மிடம் தோன்றும். அகங்காரம் அதிகமா இருந்துச்சுன்னா ஆசை வருன்றார். அகங்காரத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக நான் அனைத்து கர்மங்களை விட்டு விட்டாலும்
என்னுடைய வேதனைகள் நீங்கவில்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரூம்ல அமைதியா தானே உட்காந்துருக்காரு, எந்த வேலையும் செய்யறது இல்ல. எல்லாத்தையும் கர்மங்களை விட்டு நான் உட்கார்ந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேது, எனக்குள்ள ஏகப்பட்ட வேதனைகளா இருக்குதுன்றாரு. எனது ஆத்மாவையும் நான் அறிய முடியவில்லை. ஆகையால் ரிஷிகளே, இந்த சாபம் போன்ற அகங்காரம் தான் இந்த உலகத்துக்கு எல்லா ஆபத்துகளுக்கும் மூல காரணம். இந்த அகங்காரம் அறிவையும் சரியாக தேர்வு செய்யும் திறனையும் சிதறடித்து மனதில் இடம் பிடித்து நம்மை பைத்திய நிலைக்கு கொண்டு சென்று விடும். ஆகையால் அப்படிப்பட்ட அகங்காரத்திலிருந்து விடுபட நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அகங்காரம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எனிமி அப்படிங்கிறார். இந்த அகங்காரத்துல இருந்து நான் விடுபட்டுட்டேன்னா போதும், இதனாலதான் எனக்கு எல்லா கஷ்டத்துக்கும் சிரமம், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் மூல காரணம், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே வர்றார். இது மாதிரி நிறைய போகுது. ஆனா இன்னைக்கு நாம இதோட நம்ம இன்னைக்கு இந்த யோக வசிஷ்டத்தோட இந்த ஒரு சாப்டர் நம்ம நிறைவு செய்வோம். சோ ராமர் தனக்குள்ள அவர் சென்று உலகத்தை பார்த்த பொழுது என்ன எல்லாம் உணர்ந்தாரோ, என்ன எல்லாம் பார்த்தாரோ, வைராக்கியத்தோட பார்க்கும் பொழுது அதனோட உண்மைத்தன்மையை அப்படியே கிரகிச்சு வசிஷ்டர் முன்னாடி வெளிப்படுத்துறார். எங்கேயும் அழியக்கூடிய தன்மை தான் இருக்குது. ஒரு பணம்ங்கிறதுல எல்லாம் மக்கள் மயங்கி போய் கிடக்குறாங்க. அதுல ஒரு உண்மையான சுகமும் இல்ல. அதிகமா இருந்தாலும் அது துக்கத்தை கொடுக்குது, கம்மியா இருந்தாலும் துக்கத்தை கொடுக்குது. பிறக்கிறதெல்லாம் இறக்கிறதுக்கு தான் பிறக்குது, இறக்கிறதெல்லாம் மீண்டும் பிறக்குது. இது எல்லாம் அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. எதுலயும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் நான் பார்க்க முடியல, எங்கேயும் ஒரு நிலையான சுகத்தை பார்க்க முடியல. என்னோட இந்திரியங்கள்னால நான் திருப்பி திருப்பி நான் கஷ்டத்துக்குள்ளதான் போறேன். என்னுடைய ஒரு சுகத்துக்குள்ள போறாம, சுகம் மாதிரி தெரிந்தாலும் அது துக்கத்தை தான் கொடுக்கிறது. சோ அந்த மாதிரி பல விஷயங்களை அவர் எடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி அகங்காரத்தை சொன்னார்ல, அகங்காரத்தை சொல்றாரு, வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. இப்படிப்பட்ட தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விரக்த பாவத்தை வெளிப்படுத்துறாரு பகவான் ராமர். அப்பதான் வசிஷ்டர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்கிறாரு. சில நேரத்துல நம்ம வீட்டுல நம்ம பசங்க எல்லாம் திடீர்னு கோவப்பட்டு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அமைதியா கேட்டுருவோம் நம்ம, அப்ப எதுவும் பேச மாட்டோம், ஏன்னா சொல்றதெல்லாம் சொல்லி முடிக்கிட்டோம்னு. சோ அதே மாதிரி வசிஷ்டரும் விஸ்வாமித்திரும் பொறுமையா கேக்குறாங்க. தசரதரும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தா பையன், ஒரு தந்தை எப்படி பாப்போற அவர் பாக்குறாரு, நல்லா தானே இருந்தான், இப்படி பேசுறாங்க, இவனுக்குள்ள எங்க இருந்து வந்தது இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு. ஆனா விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் நல்லாவே தெரியுது, இது ஒரு அருமையான ஒரு வைராக்கிய நிலை அவருக்குள்ள வந்திருக்குது. ஒரே ஒரு யாத்திரையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் ராமனுக்குள்ள வருதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு நல்லாவே தெரியும் ஒரு பெரிய ஒரு அவதாரம்னு. அதனாலதான் அவர் கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ராமர் ஒரு அவதாரம்னு தெரியும். ஆனா அவரை தவிர மத்தவங்க யாருக்கும், அந்த தசரதனுக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் கூட உண்மை தெரியாது. ஏன்னா இவங்க பெரிய பிரம்ம ஞானிகள்னால இவங்க அந்த கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை இருந்தது. அதனால ஆனா அது ஒரு லீலையா வெளிப்படுத்துறாரு. அந்த லீலையில இருந்து இவருங்க அவருக்கு தெளிவுபடுத்துற மாதிரி இந்த யோக வசிஷ்டம்ங்கிறது அமையுது. சோ இந்த வசிஷ்டர் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு, இதுக்கப்புறம் ராமர் ஒவ்வொரு கேள்விகளை கேட்கிறாரு, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, இப்ப மனதை பத்தி ராமர் என்ன சொல்றாரு, ஆசைகளை பத்தி என்ன சொல்றாரு, இறப்பை பத்தி என்ன சொல்றாரு, இதெல்லாம் வரக்கூடிய அடுத்தடுத்த சத்சங்கத்தில் நாம் பார்ப்போம். இன்று இந்த சத்சங்கம் இந்த யோக வசிஷ்டம் என்ற அறிமுகமும் ராமரின் இந்த கேள்வியாகவும் சந்தேகங்களாகவும் வெளிப்பட்டிருக்கிறது. இதை நாம் இதனோடு நாம் மனனம் செய்ய வேண்டும். ஏன்னா ராமர் கேட்ட ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிச்சுட்டு இருக்க விஷயமே தவிர எதுவும் புதுசா எங்கேயும் ஒண்ணும் இல்லை. அவர் ரொம்ப ஒரு எளிய நம்ம எப்படி கேட்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. அது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திரேதாயுகம் பார்த்துங்க, 11,000 வருஷம் அவர் ஆண்டாரு. அவர் காலத்திலேயே நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருந்திருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் அவர் கோத்ரூ பண்ணியிருக்காரு, அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் என்ன கேட்டார், எப்படிலாம் நடந்ததுங்கிறது நம்ம இதுக்கு வசிஷ்டர் சொன்ன பதில் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக மீண்டும் அடுத்த ஒரு சத்சங்கத்தில் பார்ப்போம். நல்லது. பிளஸிங்ஸ்.